வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A preliminary எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள். ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க இருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து சொல்லிலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நேற்றைய தலைப்பு வந்து நம்ம பார்த்தது வந்து எழுத்திலக்கணம் அப்படின்னு பார்த்துருந்தோம். சொல்லிலக்கணத்தில் மொத்தம் ஒரு 10 துணை தலைப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இந்த 10ல் நம்ம ஏற்கனவே நடந்த குரூப் 4 எக்ஸாமில் அதுதான் நமக்கு சிலபஸ் மாற்றி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடந்தது. ஸோ அதிலிருந்து கேட்கப்பட்ட 2 வினாக்கள் அப்படின்றது இந்த சொல்லிலக்கணத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ சொல்லிலக்கணம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இலக்கண விதிகளும் வந்து அதிகமாக இருக்கு, எடுத்துக்காட்டுகளும் அதிகமாக இருக்கு. இதை நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அப்கமிங் குரூப் 2A preliminary எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடிய வினாக்களுக்கு வந்து சரியா விடையளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ நேற்று நம்ம பார்த்த தலைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து எழுத்திலக்கணம் அப்படின்னு பார்த்து முடிச்சாச்சு, வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா படிச்சு ரிவிஷன் பண்றது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒவ்வொரு வகுப்புக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி காலையில எழுந்தவுடனே நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது நம்ம தமிழ் தாயை தான் வணங்கிட்டு அதை நல்லா படிச்சு ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அன்றைய தினத்துக்கான வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ மார்னிங் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செம்மையாக தமிழ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம தமிழில் வந்து நம்ம இலக்கை வந்து 100க்கு 100 போடணும். மினிமம் 90, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அவ்வளோதான் 100 கொஸ்டின் தான். அந்த 100 கொஸ்டின் சரியாக விடை அளிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இப்போ 2வது தலைப்பாக இருக்க சொல்லிலக்கணம் தான் நம்ம இன்றைய வகுப்பில் படிக்க போகிறோம். இதில் வந்து 10 துணை தலைப்புகள் இருக்குது. 10மே நமக்கு ரொம்ப முக்கியமானது அறிமுகம். தேர்வு நோக்கில் நமக்கு கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருக்குறள் 5 திருக்குறள் தினமும் வந்து மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைய வகுப்புல திருக்குறள் 5 திருக்குறள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது இறுதியில் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ சொல்லிலக்கணத்துல முதல்ல நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா வந்து மூவகை மொழி அப்படின்னு பார்க்குறோம். இது நம்மளுடைய புத்தகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பொது தமிழ் புத்தகம் நம்ம அகாடமியோட புக்ல இருக்கு. ஸோ அதில் இருக்கதான் உங்களுக்கு அப்படி நடத்திட்டு இருக்கேன். வந்து நீங்க புத்தகமா இருந்தது அப்படின்னா அந்த 60 நாள் தயாராகும் போது அண்டர்லைன் பண்ணி அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு பார்க்குறோம். வந்து இதுதான் உங்களுக்கு குரூப் 4க்கு யூஸ் ஆகும் அண்ட் குரூப் 2A prelims யூஸ் ஆகும். ஒரே புத்தகம் தான் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மூவகை மொழி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும் அப்படி பார்க்குறோம். ஏன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்றது நமக்கு இருக்கு. அப்போ ஒரு எழுத்து தனியா இருந்து கூட நமக்கு வந்து பொருளை தரும். இப்போ கோ அப்படின்னா அரசனை வந்து குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அப்போ அந்த சொல் அப்படின்னும் போது தனித்து நின்று பொருள் தரக்கூடியதா இருக்கும், அல்லது பல எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து பொருள் தரக்கூடிய அதான் சொல் அப்படின்னும். அப்போ சொல் அப்படின்னு பார்க்கும்போது 2 திணைகளையும் 5 பால்களையும் 2 திணை அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லுவோம். 5 பால்கள் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பலவின் பால் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்ப 5 பால்கள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து அதே மாதிரி வந்து மூவகை இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முன்னிலை தன்மை பற்றக்கை அப்படின்னு பார்க்குறோம். தன்மை முன்னிலை பற்றக்கை பார்க்குறோம். உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும், வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சொல் அப்படின்னு சொல்றோம். இதுல மூவகை மொழி அப்படின்னு பார்க்கும்போது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக அமையும் அப்படி பார்க்குறோம். அப்ப மொழி எத்தனை வகை அப்படின்றது நம்ம கேள்வியை கேட்பாங்க. அப்படியே இதை எடுத்து ஸ்டேட்மெண்டா போட்டு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 எக்ஸாம் நடந்ததெல்லாம் நம்ம புத்தகத்தில் பார்க்கக்கூடிய வரிகள் வந்து அப்படியே கேள்வியை கேட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நம்ம புக்ல எடுத்த கண்டென்ட் எல்லாமே ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ல இருந்து நம்ம கம்பைல் பண்ணி எடுத்தோம். ஸோ 6ல இருந்து 12வது வரை இருக்கக்கூடிய கண்டென்ட் அந்த நியூ புக் அண்ட் ஓல்டு புக், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் அண்ட் கவர்மெண்ட் வெப்சைட் அப்படி மொத்தம். ஸோ அப்போ ஒரு மொழி ஒரு பொருளானாவும் தொடர்மொழி பல பொருளானவும் பொது இருமையும் ஏற்பன அப்படின்னு பார்க்கறது. ஸோ அப்ப நன்னூல் வந்து இதுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மொழி அப்படின்றது ஒரு புறநானவும் வந்து தனிமொழியா இருக்கு, தொடர்மொழி இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பல புறநானவம் என்பது பொது இருமையும் ஏற்பன, பொது இருமைனா பொது மொழியாகவும் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ மூவகை மொழி அப்படின்னு பார்க்கும்போது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். வந்து அப்போ ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமா அப்படின்னு பொருள் தரக்கூடியதா இருக்கும். இப்ப கண் படி அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு சொல் அது தனித்து நின்று பொருள் தரும். அதே நேரத்தில் இது வந்து பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். அதே கண்ணன் அப்படின்னும் போது அதை நம்ம பிரிக்க முடியும். படித்தான் அப்படின்றதை நம்ம பிரிக்க முடியும். வந்து அப்ப படி கூட எத்துக்கூட்ட ஆண் அப்படின்னு பிரிப்போம். ஸோ அப்ப வந்து பகுபதமா வந்து இருக்கு, பிரிக்க முடியலன்னா பகாபதம். அப்போ ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தா அதை தனிமொழி. தொடர்மொழினா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றால் அப்படின்னா வந்து தனிமொழியா தொடர்மொழியா அப்படின்னு கேட்டாங்கன்னா தொடர்மொழி அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப கண்ணன் படித்தான், கண்ணன் தனியா படித்தான் தனியா ஏதாவது ஒரு சொல் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து தனிமொழி. அப்ப தனிமொழிக்கு எடுத்துக்காட்டு நினைவில் வச்சுக்கணும், அதே தொடர்மொழிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நினைவில் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட அல்ல 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட சொற்கள் வந்து தனிமொழிகள் தொடர்ந்து வந்தால் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்னு போது என்னன்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து
தனி மொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைது. அப்ப தனியா இருக்கும் போது ஒரு சொல்லையும் ஒரு பொருளையும் அதே வந்து பாத்தீங்கன்னா பிரிந்து நின்று வேறொரு சொல்லையும், அப்ப புதுமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்தால் வந்து, அப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப எட்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எட்டு என்ற எண்ணை குறிக்கும். வேங்கை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும். அதையே வந்து பாத்தீங்கன்னா அந்த எட்டை நம்ம பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு பிரிப்போம். வந்து அப்படி பிரிச்சோம்னா என்னன்னா அதே மாதிரி வேங்கை எப்படி பிரிப்போம்னா வேம் கூட்டல் கை அப்படின்னு பிரிப்போம். சோ அப்ப அது வந்து தொடர்மொழியா வந்து எனவும் தொடர்மொழிகளாக பிரித்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தரும் அப்படிங்கிறோம். சோ அப்ப ஒரு சொல் ஒரு பொதுமொழி அப்படின்றது ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று பிரியும் போது எட்டு அப்படின்னு எப்படி பிரிக்கிறோம் எல் கூட்டல் தூன் பிரிக்கிறோம். அப்ப வேறொரு பொருளா மாறிடுது. அப்ப எட்டு அப்படின்றது எண்ணை குறிக்கிறது. அது எல் கூட்டல் தூ அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது பிரிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து பிரிந்து நின்று எல்லை உன் அப்படின்றது பொருளை வந்து கொடுக்கிறது. வேங்கை அப்படின்னும் போது நமக்கு தனி சொல்லா இருக்கும் போது வேங்கை என்னும் மரத்தை குறிக்கிறது. அதே வந்து வேம் கூட்டல் கை அப்படின்னா வேகின்ற கை அப்படின்னு பொருள் கொடுக்குது. அப்ப தனித்து நிற்கும் போது வந்து ஒரு பொருளையும் அதே பிரிந்து நின்று தொடர்மொழியாக மாறும் பொழுது அது வேறொரு பொருளையும் கொடுக்கும் அப்படிங்கிறோம். அப்ப ரெண்டுத்துக்கு பொதுவா அமையறதா என்னன்னா பொதுமொழி அப்படி சொல்லி சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா. சோ அப்ப பொதுமொழி அப்படின்னா தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப எட்டு வேங்கை அப்படின்னும் போது இது பிரித்தால் வேறொரு பொருளை தருகிறது. அதே தனித்து நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வேறொரு பொருளை தருகிறது அப்படின்னா வந்து சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பொதுமொழி அப்படின்னோம். இவை இரு பொருளுக்கும் பொதுவாக அமைவதால் பொதுமொழியாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பொதுமொழினா இரு பொருளுக்கும் பொதுவாக இது வந்து எது இருக்குன்னா இந்த எட்டு வேங்கை வந்து இருக்கு இரு பொருளுக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா பொதுமொழி அப்படி சொல்றோம். இப்ப தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி அப்படின்னும் போது எடுத்துக்காட்டோட நம்ம வந்து ரீகால் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தேர்வுல அதை அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஈஸியா விடை வந்து கிடைக்கும் விடை வரும் அப்படி பார்க்கிறோம். அப்ப எளிதில் விடை வந்து நம்ம அறியலாம் அப்படி பார்க்கிறோம். இதுதான் முதல் தலைப்பா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு கீழே வரும்னா சொல்லிலக்கணத்துல மூவகை மொழி அப்படின்றது முதல் தலைப்பு. இரண்டாவது தலைப்பு என்ன அப்படின்னா வழக்கு அப்படி பார்க்கிறோம். இந்த ஆர்டர் வந்து நம்ம புக்ல ஆர்டர் போட்டிருக்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 5 தலைப்புகள் வந்து பார்த்தாச்சு. சொல் இலக்கணத்துல அப்படின்னு பார்க்கும் 10 தலைப்புகள் பார்க்க போறோம். சோ அதுல இரண்டாவது தலைப்பு வந்து வழக்கு அப்படி பார்க்கிறோம். சோ வழக்கு அப்படின்னும் போது எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு அப்படின்னும். அப்ப எழுத்திலும் பேச்சிலும் நமக்கு ஒரு வழக்கு இருக்கு அப்படி பார்க்கிறோம். நம்ம முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதுதான் வழக்கு. அப்ப முன்னோர் எப்படி பயன்படுத்தினா அப்படியே நம்ம பயன்படுத்தணும், அது வந்து வழக்குன்னு சொல்லுவோம். இது எங்களுடைய வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வழக்கம் தான் வழக்கு அப்படின்னு நம்ம இங்க சொல்றோம் வந்து. சோ அப்ப இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என இரு வகைப்படும். அப்ப வழக்கு அப்படின்றது 2 வகை, இயல்பு வழக்கு தகுதி வழக்கு. இந்த மாதிரி நமக்கு கேள்வி கேட்கும் போது கூற்று காரணத்துல போட்டு கேட்டுருவாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம சரியா விடை அடைக்கணும். அப்ப வழக்கு அப்படின்றது இரு வகைப்படும். ஒன்று வந்து இயல்பு வழக்கு, மற்றொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு அப்படின்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. அதற்கே உரிய இயல்பான சொற்கள் வந்து. அப்ப இயல்பு வழக்கு எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை 3 வகையா பிரிக்கிறோம். அப்ப இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த மருவு அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். குரூப் 4 எக்ஸாம்ல கேள்வியா கேட்டுட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இது நம்ம புக்ல ஆல்ரெடி இருந்ததுதான், 4th எடிஷன்ல நம்ம இருந்ததுதான். சோ மருவு அப்படின்றது என்னதுன்னா இயல்பு வழக்குல வரக்கூடிய ஒரு வகை அப்படி பார்க்கிறோம். அப்ப இயல்பு வழக்கு 3 வகை, இலக்கணம் உடையது, இலக்கண போலி அண்ட் மருவு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இலக்கணம் உடையது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் வந்து நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்கே ஒரு பொருளை எவ்வகை மாறுபாடிலும் இயல்பாக தருகின்றன. அப்ப இயல்பாக தரக்கூடியது அப்படின்றதான் இயல்பு வழக்கு. அந்த இயல்பு வழக்குல முதல் வகை அப்படின்னா வந்து இலக்கணம் உடையது. அந்த இலக்கணம் உடையது அப்படின்னா எவ்வகை மாறுபாடாமல் இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் அப்படின்னா வந்து இலக்கணம் உடையது. அப்ப முறையாக இருக்கணும், இயல்பாக அமைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது இலக்கணம் உடையது அப்படின்னு. அப்ப இலக்கண போலி அப்படின்னும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து எடுத்துக்காட்டு முக்கியம். இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து மருவு வந்து மருவு பல கேள்வி கேட்டாங்க. இப்ப இல்லத்தின் முன்பகுதி வந்து நம்ம இல்லம் இருக்கு, வீடு இருக்கு, வீட்டோட முன்பகுதி பின்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வளப்பகுதி இடப்பகுதின்னு சொல்லுவோம். அப்ப இல்லத்தின் முன்பகுதி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இல்முன் தான் சொல்லணும். ஆனா நம்ம முன்னோர் எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து இல்முன்னு சொல்லல, முன்றில் அப்படின்றாங்க வந்து. அப்ப முன்றில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த வழக்கம் அப்படின்றது வந்து இல்லத்தின் முன்பகுதி இல்முன்னு சொல்லாம அதுல நம்ம முன்னோர் வந்து முன்றில் மாற்றி வழங்கினாங்க. கிளையின் நுனி இருக்கு, ஏன்னா கிளையில இருந்தா நுனி போக முடியும் வந்து. அவ மரத்தோட அடிப்பகுதி இருக்கு, மேல போறீங்க, கிளை இருக்கு, கிளையோட நுனி அப்படின்னா கிளையோட நுனினா நம்ம கிளையில இருந்தா நுனி போக முடியும். சோ அப்ப கிளை நுனி தான் சொல்லணும். ஆனா நம்ம முன்னோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து நுனி கிளை என குறிப்பிடுகிறோம் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையாவிடினும் வந்து இலக்கணம் உடையவை போலவே தோன்றதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இலக்கண போலி அப்படி பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து வேதியியல்ல படிக்கும் போது வந்து உலோகங்கள் அலோகங்கள் அப்படின்னு 2 வகை சொல்லுவோம். மூன்றாவது ஒண்ணு என்னன்னா உலோக போலிகள் அப்படின்னு. ஏன் உலோக போலிகள்னா பாக்குறதுக்கு உலோகம் மாதிரி இருக்கும் ஆனா உலோகம் கிடையாது, அதே மாதிரி அலோகம் மாதிரி இருக்கும் ஆனா அலோகமும் கிடையாது. அப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து உலோக போலிகள் அப்படின்னு படிப்போம். அப்ப பாக்குறதுக்கு உலோகம் மாதிரி இருக்கும் ஆனா உலோகம் கிடையாது, அதனால அது உலோக போலிகள். அதே மாதிரி பார்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்பதற்கு இலக்கணம் போல தோன்றினாலும் அது வந்து இலக்கணம் உடையவே அல்ல,
அப்ப அது என்ன சொல்லணும், இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்ப இலக்கண போலி அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இல் முன் வந்து கிளை நுனி அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப திருப்பி போட்டீங்கன்னா பொருள் தருது, அதுதான் சரியானது, இலக்கணமும் உடையது. ஆனா நம்ம முன்னோர்கள் வழக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய வழக்கா என்ன இருக்கு அப்படின்னா வந்து முன்றில் கிளை 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 நுனி அப்படின்றது நுனி கிளைன்னு சொல்றாங்க அப்படிங்கிறோம். அப்ப இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதியில் இடம் மாறி வருவதை குறிக்கும். அப்ப இலக்கண போலினா என்னது, முன்பின் பகுதியில் இடம் மாறி வரும் அப்படின்னு வந்து. எனவே இலக்கண போலியை முன்பின் தக்க தோழி சரி முன்பின் தொக்க போலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இலக்கண போலிக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இலக்கண போலி முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு எதை சொல்லணும்னா இலக்கண போலி சொல்லுவோம். அப்ப எடுத்துக்காட்டு அப்படின்னா நகரின் புறப்பகுதி, அப்ப நகர்புறம் சொல்லணும், ஆனா நம்ம என்ன பண்றோம் புறநகர் அப்படின்றோம் வந்து. இப்ப வாய் கால் அப்படின்னு சொல்லணும், ஆனா நம்ம என்ன பண்றோம் கால் வாய் அப்படின்னு சொல்றது. அப்புறம் கடை கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கண் கடை வந்து. அப்ப இங்க சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து என்னன்னா முன்பின்னாக தொக்க போலியா வந்து இருக்கு அல்லது இலக்கண போலியா இருக்கு. அப்ப இலக்கண போலிக்கு எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து முன்றில் ஒரு எடுத்துக்காட்டு போடலாம். அதே மாதிரி நுனிக்கிளை ஒரு எடுத்துக்காட்டா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். புறநகர், கால்வாய், கடைக்கண் அப்படி முக்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்பின்னாக தொக்க புலியா வந்து இருக்கு, இலக்கண புலியா இருக்கு. இப்ப வாயில் அப்படின்றது வாசல், இல்லத்துக்குள் நுழையும் வழி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து இல்லத்தின் வாய், ஆனால் இல்வாய் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இல்லத்தின் வாய் என குறிப்பிட வேண்டிய, ஆனால் அதனை நம்ம என்ன பண்றோம் வாயில் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இதுவும் வந்து இலக்கண புலியாக இருக்கு. அந்த வாயில் என்னும் சொல்லை வந்து பேச்சு வழக்கில் நம்ம என்னவா மாத்திட்டோம் அப்படின்னா வாயில் அப்படின்னு வாசல் அப்படின்னு மாத்திருக்கு அப்படிங்க. அப்ப பேச்சு வழக்கில் என்னவா மாறுது, வாசலா மாறிடுச்சு. அப்ப வாயில் அப்படின்னா ஒரிஜினலா என்ன சொல்லிருக்கணும், இது வந்து இல்வாய் தான் வந்து வாயிலா மாறி இருக்கு, அந்த வாயில் தான் வாசலா மாறி இருக்கு. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா மருவு அப்படின்னு பார்க்கிறோம். இதுதான் நமக்கு இப்போ எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டாங்க, அப்படியே நமக்கு வந்து நம்ம தேர்வுலையும் இதை வந்து கேட்டிருந்தோம், டெஸ்ட்லையும் கேட்டிருந்தோம், அண்ட் நம்ம புத்தகத்திலையும் இருந்தது, அப்படியே கேள்வி வந்துடும். நாம் எல்லா சொற்களையும் வந்து எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது கிடையாது. இப்போ உங்க பேரே வந்து நம்ம சுருக்கி வந்து கூப்பிடுறது அப்படின்னு இருக்கும் வந்து. இப்போ என்னுடைய பேர் விஜயகுமார் என்னும் போது வந்து என்ன சொல்றாங்கன்னா குமார்னு சொல்றாங்க, விஜய்ன்னு சொல்றாங்க, இன்னும் சுருக்கமாக கூட கூப்பிடுறாங்க வந்து. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப சுருக்கமா அழைத்தல் அப்படின்றது வந்து பேரை வந்து எப்படி சொல்றோமோ அதே மாதிரி ஊர் பெயர்களும் இருக்கு. இப்போ தஞ்சாவூர் பேரை வந்து தஞ்சை என்றும், திருநெல்வேலி என்ற பெயரை வந்து பாத்தீங்கன்னா நெல்லை எனவும் வந்து வழங்கிறோம். இப்படி வழங்குறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மருவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஃப்ரெண்ட். அப்ப தஞ்சாவூர் என்பதை தஞ்சை என்றும், திருநெல்வேலி என்ற பெயரை வந்து நெல்லை எனவும் அழைக்கிறோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மருவு எனப்படும். எடுத்துக்காட்டு கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு அப்படி பார்க்கிறோம். அதை நமக்கு எக்ஸாம்ல கேட்டேன். சோனாடுனா சோழநாடு அப்படிங்க, குடந்தைனா கும்பகோணம், கோவைனா கோயம்புத்தூர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப தகுதி வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தகுதியான வேறொரு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு ரெண்டு வகையா வந்து பிரிச்சோம். அந்த இயல்பு வழக்குல மொத்தம் 3 வகை இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப 3 வகை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுல கடைசி தான் மருவு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னா இயல்பு வழக்குல வரக்கூடியது. தகுதி வழக்கு அப்படின்னும் போது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இப்ப ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்றதை வந்து தகுதியான வேறு சொற்களால் பயன்படுத்தி சொல்றோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது அதுலயும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இயல்பு வழக்குல எப்படி 3ஆ இருக்கும், தகுதி வழக்கு 3 வகைப்படும் அப்படி பார்க்கிறோம். அப்ப இடக்கரடக்கால் அப்படின்னு பார்க்கிறோம், இடக்கரடக்கால் அண்ட் மங்கலம், குழுவுக்குறி அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 3மே வந்து தகுதி வழக்கா வந்து இருக்கு. அப்ப இடக்கரடக்கால் அப்படின்றது என்னன்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை வந்து தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது. இப்ப கால் கழுவி வந்தான் அப்படின்னா வந்து மலம் கழித்தல தான் என்ன பண்ணோம், கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தகுதியான சொற்களை. குழந்தை வெளியே போய்விட்டது, அப்ப குழந்தை மலம் கழித்து விட்டதுன்னு சொல்லாம குழந்தை வெளியே போய்விட்டதுன்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, இடக்கரடக்கல் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மங்கலம் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப செத்தார் என்பது மங்கலம் இல்லாத சொல், ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் அப்படின்றாங்க. அப்ப துஞ்சினார் அப்படின்றது மங்கலம் அப்படி பார்க்கிறோம். அப்ப தகுதி வழக்குல நம்ம என்ன பண்றோம் 3 வகையில மங்கலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமான வார்த்தையை சொல்லுப்பா, ஏன் அபசுகுணமா பேசுற, ஏன் வந்து நல்ல வார்த்தையும் வாயிலிருந்து வராது அப்படின்னு அன்றாடம் நம்ம பார்க்கும்போது கேட்கிறோம்ல. அதுதான் அப்ப நாம் இக்காலத்தில் இயற்கை எய்தினார் என்று குறிப்பிடுகிறோம் அப்படி பார்க்கிறோம். அப்ப செத்தாருன்னு சொல்லாம இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றோம். இவ்வாறு மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறொரு வார்த்தைகளாக குறிப்பதை வந்து மங்களம் என்பர் வந்து. இப்ப ஓலை அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம் திருமுகம் அப்படின்னு போடுறோம். கருப்பு ஆடுதான், அது வந்து வெள்ளாடு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப வெள்ளாடுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா கருப்புன்னு சொல்லக்கூடாது, அதனால வெள்ளாடுன்றாங்க. கருப்பா இருக்கிற ஆடு அதை விட வெள்ளாடு அப்படின்னு சொல்றோம். அப்புறம் விளக்கை அணை அப்படின்றது போல விளக்கை குளிரவை அப்படிமோ. சுடுகாடு அப்படின்றது போல நன்காடு. அப்ப சுடுகாடு சுடுறதுன்னு அர்த்தம். அப்ப இறந்தவர்களின் உடலை எடுத்துட்டு போயிட்டு சுட்டு எரிக்கிறதுன்னு பாக்குறோம். அதை வந்து என்ன சொல்றோம்னா நன்காடு அப்படின்றோம். அப்ப மங்களம் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அதாவது அமங்கலமான வார்த்தைகள், மங்களம் இல்லாத வார்த்தைகள் என்ன பண்ணா சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பது மங்களம். அப்ப என்னென்ன வார்த்தை இருக்கு அப்படின்னா துஞ்சினார், இயற்கை எய்தினார், திருமுகம், வெள்ளாடு, விளக்கை குளிரவை, நன்காடு. அப்ப கீழ்கண்டவற்றில் எது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓலை என்பதுக்கு வந்து மங்களமான வார்த்தை அப்படிங்கிற ஓலைனா திருமுகம் வரும், கருப்பாடுனா வெள்ளாடு, விளக்கை அணைனா விளக்கை குளிரவை, சுடுகாடுனா நன்காடு அப்படி பார்க்கிறோம், செத்தார்னா துஞ்சினார், இயற்கை எய்தினார் அப்படின்னு வரணும்.
அடுத்து குழுவுக்குறி அப்படின்னும் போது என்னன்னா பலர் கூடியிருக்கும் இடத்தில் வந்து சிலர் மட்டுமே தமக்குள் சில செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா கோடு வேடா சொல்லிக்கிறது வந்து அப்ப செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறோம். சோ அப்ப இவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க ஒரு பொருள் அல்லது ஒரு செயலை குறிக்க என்ன பண்றாங்க அப்படின்னா தமக்குள் பயன்படுத்திக் கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி. அப்ப கோடு வேர்டு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கோடு வேர்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பொன்னை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பரின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா பொற்கொள்ளர் சொல்லுவாங்க. அப்ப பொற்கொள்ளர் வந்து பொன்னை ஏன்னா பொண்ணு வந்து நல்ல காஸ்ட்லியானது வந்து விலை மதிப்பானது. அப்ப அதை பத்தி பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு பரி அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றேன். பரினா குதிரை நமக்கு தெரியும். ஆனா பொன்னை வந்து பரி அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா பொற்கொள்ளர் சொல்றாங்க அப்படின்னு. ஆடையை வந்து காரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆடையை காரைன்னு யார் சொல்றாங்க யானை பாகர் வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து அப்ப யானை பாகர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இது அப்படியே கூட நமக்கு எக்ஸாம்ல கேள்வியை கேட்பாங்க. நல்லா குழுவுக்குறினா என்ன அப்படின்னு கேட்பாங்க வந்து. அப்ப குழுவுக்குறி அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பலர் கூடியிருக்கிற இடத்துல செய்திகளை பகிர்ந்து கொள்ள வந்து தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள புரிந்து கொள்ளாத மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துறது குழுவுக்குறி அப்படின்னு வந்து. அதுக்கு அடுத்து போலி. அப்ப நம்ம சொல்லிலக்கணத்துல வந்து மூன்றாவது நம்ம பார்க்க இருக்கிறது போலி அப்படின்னு பார்க்கிறோம். அறம் செய்ய விரும்பு இது ஔவையார் வாக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரம் 1. இத்தொடர்களில் அறம் அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது ஆனால் பொருள் மாறுபடவில்லை. அப்ப அறம் செய்ய விரும்பு ஔவையார் சொன்னதும் அந்த அறமும் அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றதும் ரெண்டுமே ஒரே பொருளை தரக்கூடியதாக தான் இருக்கு அப்படிங்கிறோம். இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ வந்து பாத்தீங்கன்னா இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி வந்து. அப்ப இலக்கண போலி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னன்னா முன்பின்னாக தொக்க போலியா வந்து இருக்குன்னு பார்த்தோம். இங்க போலி அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு சொல் வந்து முதலிலோ இடையிலோ இறுதியிலோ வந்து மாறுபட்டாலும் பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது வந்து போலி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப போலி என்னும் சொல் வந்து போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது அப்படின்னு போல இருத்தல் அதே மாதிரி இருத்தல் வந்து போலி மொத்தம் எத்தனை வகைப்படும் 3 வகைப்படும் தான். முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு அந்த சொல் வந்து எழுத்து அந்த சொல்ல இருக்கக்கூடிய எழுத்து வந்து மாறி இருக்கும். முதற் சொல் மாறி இருக்கும் இடை சொல் மாறி இருக்கும் கடை சொல் மாறி இருக்கும். முதற் போலி அப்படின்னு பார்க்கும்போது பசல் அப்படின்றது பைசலா மாறி இருக்கும் வந்து. அது மாதிரி மஞ்சு அப்படின்னா மைஞ்சு மயல் மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தந்துச்சுன்னா அது வந்து முதற் போலி அப்படின்னும். அப்ப இடையில இருக்கிறது அப்படின்னா இப்ப அமைச்சு அப்படின்னாலும் அமைச்சு அப்படின்னாலும் ஒண்ணுதான். இப்ப மா மையாயிருச்சு இளஞ்சி இளைஞ்சி லா லையாயிருச்சு அரையர் ரா ரையாயிருச்சு. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை அப்படின்னு. அப்ப ரெண்டுமே ஒரே பொருள் தான் தருது அப்படின்னு. அதுதான் நான் சொன்ன போலி. அப்ப இது வந்து இடைப்பொலி இடையில இருக்கு. இவ்வாறு சொல்லின் இடையில இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்பொலி ஆகும். அப்ப கடைப்பொலி அப்படின்னும் போது என்னன்னா இறுதி எழுத்து இப்ப அகம் அரண் வந்து அதே மாதிரி நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் ஆகிய சொற்கள்ல இறுதி எழுத்து மாறி இருக்கு. அப்படி மாறினாலும் பொருள் மாறுபடல அப்படின்னா வந்து அது வந்து கடைப்பொலி அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அக்ரிணை பெயர்களில் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்புலியாக வரும். லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்புலியாக வரும் அப்படிங்கிறோம். அப்ப அக்ரிணை எழுத்துக்கள் அக்ரிணை பெயர்கள்ல இப்ப அக்ரிணை பெயரா வந்து இருக்கு அப்படின்னா அப்படி இருக்கும் போது அதுல மகர எழுத்திற்கு பதிலாக என்னது நகரம் வரும். அதே மாதிரி வந்து லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் வரும் அப்படின்னு. எப்ப அப்படின்னா அக்ரிணை பெயர்கள்ல அப்படின்னு. அப்ப அக்ரிணை பெயர்கள்ல மகரத்துக்கு பதிலா நகரம். இப்ப எக்ஸாம்பிள் நிலம் நிலன் வந்திருக்கா. சோ மகரம் அப்படின்னா இம்மு அதே நகரம் அப்படின்னா இன்னு வந்திருக்கா. சோ அந்த மாதிரி மாறுபடுது அப்படின்னு வந்து. சோ அப்ப அக்ரிணை பெயர்ல இப்ப பந்தல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பந்தரா வந்து மாறி இருக்கு அக்ரிணை அப்படின்னு. சோ பந்தல் அப்படின்னா லகரம் வந்து அதுக்கு போல ரகரம் அப்படின்னு மாறி இருக்கு. அப்ப அக்ரிணையில மகரம் நகரமாகவும் லகரம் ரகரமாகவும் மாறும் அப்படின்னு. அது வந்து கடைப்பொலி எப்படி மாறும் அப்படின்னும் போது இந்த சொல் இது வந்து ஒரே பொருளை தரக்கூடியது இது கடைப்பொருள் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இந்த விதியை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இதை அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இலக்கணத்தை நம்ம வந்து பயன்படுத்தி இலக்கண விதிகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ண போறோம். டைரக்டா வரல அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்தினா கரெக்டா இருக்கும். இப்ப இங்க இருக்கு அகம் அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் அப்படின்ற வார்த்தை கொடுக்கல வேற ஏதாவது வார்த்தை கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் மகரமா இருந்ததுன்னா அதுக்கு வந்து நகரம் வந்து இருக்கும். அதே பொருளை உடைய சொல் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். லகரமா இருந்ததுன்னா ரகரமா வந்து மாறும் அதே பொருள். இப்ப உதாரணத்துக்கு நிலம் நிலன் இம்முக்கு பதிலா இன்னு அதே வந்து பந்தல் இல்லுக்கு பதிலா இரு அப்படின்னு. சாம்பல் சாம்பர் இல்லுக்கு பதிலா இரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதை அப்ளை பண்ணி அப்படியே ஆன்சர் கொண்டு வரலாம். முற்றுப்பொலி அப்படின்னு இருக்கு. 3 வகை பொலிகள் மட்டும் இல்லாம வேறு வகை பொலியும் உண்டு. மொத்தமாவே மாறிடுச்சு. இப்ப 5 நம்ம அன்றாட பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவோம் 5ன்னு தான் சொல்லுவோம் பெரும்பாலும். இப்ப வந்து 5 அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப 5 அப்படின்றது நம்ம சொல்றது இல்ல. 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னும், 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னும். 5 மணினா 5 தான் குறிக்கும் அப்படி பார்க்கிறோம். இதில் 5 என்னும் சொல் வந்து 5 என்னும் சொல்லுக்கு முற்றுமா போலி வடிவமாகும். 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்துமே வேறுபட்டு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பதுதான் முற்றுப்பொலி. அப்ப பொருள் மாறாமல் இருக்கணும், அனைத்துமே வேறுபட்டாலும் சொல்லிட்டு இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், எடுத்துக்காட்டி ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்ம ஒரு தலைப்பு அப்படின்னா ஒரு துணை தலைப்பு இருக்குன்னா அந்த துணை தலைப்புடைய விளக்கம் என்ன அப்படின்னு தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், அதை நினைவு கூறணும். அப்புறம் ஒரு எடுத்துக்காட்டு நினைவு கூறணும். ரெண்டுமே நினைவு கூறினாதான் நம்ம தேர்வுல சரியா விடையளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? அடுத்து 4வது தலைப்பு, இதுல சொல் இலக்கணத்துல நம்ம பாக்குறது வந்து அடுத்து படித்தான், படித்த, படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள். அந்த எச்சம் தான் பார்க்க போறோம். இப்ப படித்தான், படித்த, படித்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து படித்தான் அப்படின்னா என்ன சொல்லணும், முற்று பெற்றுவிடும். வந்து அது வந்து வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்ப படித்தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணா முற்று பெற்றதுனால அது வந்து வினை முற்று அப்படின்னு பார்க்கிறோம். படி அப்படின்றது படிக்கிறது அப்படின்றது ஒரு செயல், அதை வந்து வினைன்னு சொல்லுவோம். படித்தான் அப்படின்னா முற்று பெற்று விட்டது, அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வினை முற்றா வந்து அதை பார்க்கிறோம் அப்படி பார்க்கிறோம். அடுத்து படித்த அப்படின்னா என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பெயரெச்சம் அப்படி பார்க்கிறோம். அப்படின்னு வந்தா வந்து படித்து அப்படின்னு வந்ததுன்னா என்ன வினையச்சம் அப்படி பார்க்கிறோம். ஆகிய சொற்கள் பொருள் முற்று பெறவில்லை, அப்படி முற்று பெறாம நின்னுச்சு அப்படின்னா வந்து எஞ்சி நிற்கும் சொல்லி தான் நம்ம என்ன சொல்றோம் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப பெயரச்சம் வினையச்சம் என்று இரு வகையா அது வந்து பிரிக்கிறோம் அப்படி பார்க்கிறோம். அப்ப முற்று பெறாம இருக்கணும், அப்படி இருந்த எச்சம். அந்த எச்சம் வந்து இப்ப அப்படின்னு வருது அப்படின்னா பெயரச்சம், அப்படின்னு வந்துச்சுன்னா அது வினையச்சம் அப்படி வைக்கிறோம். இப்ப பெயரச்சம் அப்படின்னு பார்க்கும்போது படித்த என்னும் சொல் வந்து பாத்தீங்கன்னா மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் அப்படி வைக்கிறோம். சோ அப்ப படித்த அப்படின்னும் போது எதை வேணாலும் ஏதாவது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது வந்து பெயரச்சம் அப்படி வைக்கிறோம். அப்ப பெரும்பாலும் அப்படின்னு முடியக்கூடியதா இருக்கும், படித்த அப்படின்னு முடியும். அப்ப மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு, படித்த மாணவன், படித்த மாணவி, படித்த பள்ளி, படித்த புத்தகம், படித்த ஆண்டு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம். எடுத்துக்காட்டு படித்த மாணவன், படித்த பள்ளி வைக்கிறோம். இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் வந்து பாத்தீங்கன்னா பெயரச்சமாகும். பெயரச்சம் 3 காலத்திலும் ஒரு வடி வைக்கிறோம். 3 காலம் அப்படின்னா வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லி 3 காலத்துக்கும் வரக்கூடியதா இருக்கு அப்படி பார்க்கிறோம். இதுதான் நமக்கு தேர்வுலையும் கேட்டிருந்தாங்க. பாடிய பாடல், பாடுகின்ற பாடல், பாடும் பாடல் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சோ அப்ப ஓடுகின்ற குதிரை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நிகழ்கால பெயரச்சமா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பெயரச்சம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் குறிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப பெயரச்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தெரிநிலை அண்ட் குறிப்பு பெயரச்சங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப தெரிநிலை குறிப்பு பெயரச்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தெரிநிலை குறிப்பு பெயரச்சம் எழுதிய கடிதம் அப்படின்னும் போது இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் வந்து எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எழுதிய கடிதம், எழுதிய அப்படின்னு வருது, அப்ப பெயரச்சமா இருக்கு. கடிதம் அப்படின்னு வருது. அப்ப எழுதிய கடிதம் அப்படின்னும் போது என்னன்னா வந்து எழுதி அப்படின்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இறந்த காலத்தை காட்டுது வந்து, அதே மாதிரி எழுதுதல் என்னும் செயலையும் காட்டுது. அப்ப எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. இவ்வாறு செயலையும் காலத்தையும் வந்து வெளிப்படையாக தெரியுமாறு சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்றோம்னா தெரிநிலை பெயரச்சம். அப்ப தெரியுது, படிச்சாலும் தெரியுது. அப்ப தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காமிக்கும். ஏன்னா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒரு 10 தடவையாவது நம்ம வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. தினமும் வரும்போது என்ன பண்ணணும், காலையில ஏஞ்ச உடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு உட்காந்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தமிழை நல்லா படிச்சு ரசிச்சு படிச்சு ருசிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வந்து வகுப்பு வந்து அட்டன் பண்ண போறீங்க. சோ அப்ப நீங்க படிக்கும் போது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுச்சுன்னா தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அப்ப சிறிய கடிதம் அப்படின்னா இத்தொடரில் உள்ள சிறிய எனும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பனை மட்டும் குறிப்பாக அறிய முடிகிறது அப்படின்னு. அப்ப சிறிய கடிதம் அப்படின்னா இத்தொடரில் உள்ள சிறிய எனும் சொல் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியல, சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியலை, சிறியன்னு வருது. அப்ப சிறிய அப்படின்னா அது வந்து பெயரச்சமா தான் இருக்கு. அப்ப பெயர் சொல் வந்து கடிதம் அப்படின்னு வருது. அப்ப வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன பெயரச்சம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்து தெளிவா தெரியுது, அதனால தெரியநிலை என்ன காலம். சிறிய கடிதம் அப்படின்னும் போது வந்து செயலையும் தெரியல, காலத்தையும் அறிய முடியவில்லை, பண்பனை மட்டும் குறிப்பாக அறிய முடியாது. பண்பு அப்படின்னா சிறியது அப்படின்றது பண்பை நம்ம எடுத்துக்கிறோம். இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் வந்து பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் வந்து குறிப்பு பெயரச்சம். அப்ப பண்பினை மட்டும் குறிப்பாக காமிச்சது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம். அப்ப ஏதோ சிறிய கடிதம் வந்து சிறிய கடிதம் அப்படின்னும் போது வந்து கடிதம் வந்து சின்னதா இருக்கலாம், அல்லது சிறிய கடிதம் அப்படின்னா அதுல சொல்லிக்கூட கருத்துக்கள் வந்து சிறியதா இருக்கலாம். ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா பண்பை குறிக்குது, காலத்தை குறிக்கல, செயலை குறிக்கல வந்து. சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா பண்பு மட்டும் குறிக்குது, காலத்தையும் செயலையும் குறிக்கவில்லை என்றால் அது வந்து குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்றது. அப்ப குறிப்பு பெயரச்சம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா செயலையும் காலத்தையும் குறிப்பிடாமல் பண்பை மட்டும் குறிப்பிட்டால் வந்து இது வந்து குறிப்பு பெயரச்சம். அடுத்து வினையச்சம். வினையச்சம் அப்படின்னா படித்து அந்த படித்து என்னும் வந்து பாத்தீங்கன்னா சொல் முடித்தான், வியந்தால், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுக்கு ஒன்றை கொண்டு முடியும்.
அப்ப வினையெச்சம் அப்படின்னும் போது என்னன்னா கொடுத்திருக்க வார்த்தைக்கு பின்னாடி நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு வினையை கொண்டுதான் நம்ம முடிக்கணும். அப்படி முடிச்சோம்னா அதான் வினையெச்சம் அப்படிக்கணும். இப்ப படித்த அப்படின்னா படித்த பையன், படித்த பள்ளியும், படித்து அப்படின்னும் போது படித்து பள்ளி அப்படின்னு வராது, படித்து பையன் அப்படின்னு வராது வந்து. சோ அப்ப அங்க என்னன்னா படித்து முடித்தான், படித்து வியந்தாள், படித்து மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடிஞ்சதுன்னா அதுதான் வந்து வினையெச்சம் அப்படி பார்க்கிறோம். அப்ப வினையெச்சம் அப்படின்னு பார்க்கும்போது படித்து முடித்தான், படித்து வியந்தாள் அப்படின்னு வருது. இவ்வாறு வினையை கொண்டு முடிஞ்சதுன்னா அது வந்து என்னது வினையெச்சம் அப்படின்னு சொல்லி. அப்ப வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். இதுலயும் தெரிநிலை குறிப்பு. தெரிநிலை ஏற்கனவே சொன்னதா, செயல் இருக்கணும் காலம் இருந்ததுன்னா தெரிநிலை. குறிப்பு அப்படின்னா பண்பை மட்டும் தான் காட்டும், செயலையும் காலத்தையும் காட்டாது அப்படின்னு பார்த்தோம். அதே தான் வரும். இப்ப எழுதி வந்தான் தொடரில் எழுதி சொல் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா எழுதுதல் அப்படின்ற ஒரு செயலையும், அதே எழுதி அப்படின்னா இறந்த காலத்தையும் குறிக்குது. அப்ப வெளிப்படையா ரெண்டுமே காமிச்சது அப்படின்னா அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா தெரிநிலை வினையெச்சம் அப்படின்றோம். அப்ப தெரியுமாறு காட்டக்கூடிய தெரிநிலை வினையெச்சம். மெல்ல வந்தான் அப்படின்னும் போது இத்தொடரில் வந்து பாத்தீங்கன்னா மெல்ல எனும் சொல் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டவில்லை. எப்ப வந்தான் தெரியாது. மெல்ல வந்தானா இப்போ வரானா, இதுக்கு முன்னாடி வந்தானா காலத்தை காட்டவில்லை வந்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செயல் அப்படின்றதும் நமக்கு தெளிவா தெரியல வந்து. சோ மெல்ல வந்தான் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா மெதுவாக வந்தானா, சத்தம் போடாம வந்தானா வந்து அப்படின்ற மாதிரி நமக்கு என்னன்னு தெரியல. ஆனா காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பண்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெல்ல அப்படின்றது பண்பை வந்து குறிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப பண்பினை காட்டுறதுனால இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு வந்து. அப்ப காலம் வெளிப்படையா இருந்ததுன்னா அது வந்து தெரிநிலை வினையெச்சம். அதே வந்து பண்பை மட்டும் குறிப்பிட்டு இருந்தது அப்படின்னா வந்து அது வந்து குறிப்பு வினையெச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பெயரெச்சம் வினையெச்சம் அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பெயரெச்சத்துல வந்து தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். வினையெச்சத்திலையும் தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் அப்படி சொல்லி பார்க்கிறோம். மொத்தம் 6 துணை தலைப்புகளா வந்து இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எச்சம் அப்படின்ற தலைப்பு கீழே நம்ம பார்த்துறோம். முற்றெச்சம் அப்படின்னும் போது என்னன்னா முற்றெச்சம் முழுமையா வந்து வள்ளி படித்தனல் அப்படின்னு இருக்கு. இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் வந்து பாத்தீங்கன்னா படித்தால் என்னும் வினைமுற்றை பொருளை தருகிறது அப்படின்னு. அப்ப வினைமுற்றை பொருளை தரணும். வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் வந்து இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் வந்து படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. அதே மாதிரி இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது வந்து. அப்ப ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தர்றது மட்டும் இல்லாம மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சதுன்னா தான் முற்றெச்சம் அப்படி பார்க்கிறோம். அப்போ ஒரு எச்சப்பொருள் வந்து வினைமுற்று, ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு வந்து வள்ளி படித்தனல் அப்படின்னும் போது இதுல என்ன படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் அப்படின்னு நம்ம சொல்லும் போது தான் முடியுது. அப்ப மகிழ்ந்தால் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து வினைமுற்று. அப்ப இதுக்கு இன்னொரு வினைமுற்றும் தேவைப்படுது வந்து. சோ அப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து படித்தால் அப்படின்னு வினைமுற்று, படித்தால் படித்தனல், மகிழ்ந்தால் அப்படின்னு இன்னொரு வினைமுற்று தேவைப்படுது. அப்ப வள்ளி படித்தனல் அப்படின்னு இருக்கு. அப்ப முற்று பெறல. ஆனா திருப்பி என்ன தேவைப்படுது வந்து மகிழ்ந்தால் அப்படின்னு போட்டாதான் தேவைப்படுது. அப்ப மகிழ்ந்தால் போட்டாதான் கம்ப்ளீட் ஆகுது. அப்படி போடும்போது கம்ப்ளீட் ஆகக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து முற்றெச்சம் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளி படித்தனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்தனல் மகிழ்ந்தால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அது வந்து முற்றெச்சத்துக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு. அடுத்து 5வது தலைப்பா நம்ம வந்து சொல்லிலக்கணத்துல படிக்க உள்ளது வந்து 4 வகை சொற்கள் அப்படின்னு படிக்க போறோம். 4 வகை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும் அப்படின்னு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் தொடர்ந்து வரும். அப்ப மூவகை மொழி அப்படின்றது நம்ம பார்த்தோம். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு பார்த்தோம். அதே மாதிரி சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4 வகையா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப சொற்கள் சொல்றதுக்கு முன்னாடி சொல் அப்படின்னா வந்து ஈ அப்படின்னாலும் சொல்லுதான், பூனாலும் சொல்லுதான், மைனாலும் சொல்லுதான், கல், கடல், தங்கம். அப்ப பாருங்க ஒரு எழுத்தாவும் இருக்கு, 2 எழுத்தாவும் இருக்கு, 3 எழுத்தா இருக்கு, 4 எழுத்தா இருக்கு. அப்ப இலக்கண அடிப்படையில் நம்ம சொற்களை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 4 வகை சொற்களா பிரிக்கும் போது அங்க மொழி இங்க வந்து சொல்லா பிரிக்கும் போது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும் அப்படிங்கிறோம். அப்ப சொற்கள் அப்படின்றது 4 வகை சொற்களா வந்து இருக்கு. எதன் அடிப்படையில் அப்படின்னா இலக்கண அடிப்படையில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நமக்கு ஸ்டேட்மெண்டா போட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இது நமக்கு எக்ஸாம்ல அப்படியே வந்துருச்சு அப்படின்னு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. பொறுப்பேர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு. சோ நமக்கு கொஸ்டின் கேட்டது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இடப்பெயர் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி சினப்பெயர் கேட்டிருந்தாங்க, பண்பு பெயர் கேட்டிருந்தாங்க, தொழில் பெயர் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். வந்து ஒரு செகண்ட். சோ அப்ப பெயர் சொல் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்துக்காட்டு இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல், பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. வந்து
இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் என்ன சொல்றோம்னா பெயர்ச்சொல் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து 6 வகைப்படும். அப்ப சொற்கள் வந்து 4 வகை. அதுல பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் சொல்லி 4ஆ பிரிக்கிறோம். அந்த பெயர்ச்சொல்ல எத்தனை வகை இருக்கு அப்படின்னா 6 வகையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து நம்ம ஆகு பெயர் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம், நேற்றைய வகுப்புல வந்து எழுத்து இலக்கணத்துல பார்த்தோம். ஸோ அதுவும் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போகுது, இதையும் நம்ம நினைவில் வச்சுக்கலாம். ரெண்டுமே நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இப்ப பெயர்ச்சொல் அப்படின்னு எடுத்துக்கும் போது பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் சொல்லி மொத்தம் 6 வகையா வந்து பிரிக்கிறோம். பொருட்பெயர் அப்படின்னா என்னன்னா பொருளை குறிக்கும் பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பெயர் தான் பொருட்பெயர் என்ன பண்ணும். இது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். அப்போ உயிரற்றது இருக்கும், உயிருள்ளது இருக்கும். அப்படி பார்க்கும்போது மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. அப்போ உயிருள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம், செடி, மயில், பறவை அப்படின்னு பார்க்கும். இதெல்லாம் உயிருள்ளது. உயிரற்றது புத்தகம், நாற்காலி. அப்போ பொருட்பெயர் அப்படின்னா வந்து பொருளை குறிக்கக்கூடியது. அப்போ உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம பயோட்டிக், ஏபயோட்டிக் அப்படின்னு நீங்க படிப்போம்னா நம்ம அறிவியல்ல வந்து படிப்போம். வந்து இப்போ இடப்பெயர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து இது எக்ஸாம்ல நம்ம கேட்டது. ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். வந்து எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு அப்படின்னு பார்க்கறது. காலப்பெயர் அப்படின்னா காலத்தை குறிக்கும் பெயர், காலப்பெயர். காலப்பெயர் அப்படின்னா நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு அப்படி சொல்லிட்டு மாதமா இருக்கலாம், அல்லது ஆண்டா இருக்கலாம், வாரமா இருக்கலாம், நாளா இருக்கலாம். இது எல்லாமே வந்து காலப்பெயர். சினப்பெயர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் அப்படின்னு பாக்குறோம். வந்து நமக்கு வந்து கண், கை, இலை, கிளைன்னு பாக்குறோம். ஸோ கை அப்படின்னு சினப்பெயர் வந்து குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. பண்பு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் தான் பண்பு பெயர் எனப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, தீமை அப்படின்னு பார்க்கிறோம். தீமை தான் நமக்கு எக்ஸாம்ல கொடுத்திருந்தாங்க குரூப் 4ல வந்து. ஸோ அப்ப பொருளின் பண்பை குறிக்கக்கூடியதா இருந்திருக்கு. அப்ப நன்மைனா தீமையும் பண்பு தான். வந்து தொழிற்பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கும் பெயர். தொழிற்பெயர் அப்படின்னா படித்தல், ஆடுதல், நடித்தல் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈவன் பொங்கல் அப்படின்றதும் தொழிற்பெயர் அப்படின்னு நேற்றைய வகுப்புல வந்து பார்த்தோம். வந்து ஸோ அப்ப பிறத்தல் அப்படின்றதும் தொழிற்பெயர் தான். வந்து அதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. வந்து ஸோ அப்ப நம்ம தொழிற்பெயர் அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா தல், அல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 6 வகை பெயர் சொற்களுக்கான சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது காவியா புத்தகம் படித்தால் இருக்கு. அந்த புத்தகம் என்னது பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால், பள்ளி இடப்பெயர். அந்த காவியா மாலையில் விளையாடினாள் அப்படின்னா காலப்பெயர், மாலை. வந்து காவியா தலை அசைத்தால், தலை அப்படின்றது வந்து சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள், இனிமை அப்படின்றது பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும், ஆடுதல் அப்படின்னு தொழிற்பெயர். வந்து ஸோ இப்போ இங்க போல் பண்ணி கொடுத்துருக்கல புத்தகம் பொருட்பெயர், பள்ளி அப்படின்றது வந்து இடப்பெயர், மாலையில் அப்படின்னா காலப்பெயர், தலை அப்படின்றது சினைப்பெயர், இனிமை அப்படின்னு பண்பு பெயர், ஆடுதல் அப்படின்னு தொழிற்பெயர் வந்து குறிக்குது அப்படின்னு. ஸோ அப்ப 6 வகையா பெயர் சொல்லுகள் இருக்கு அப்படின்னு. அடுத்து என்னன்னா வினைச்சொல் ஃப்ரெண்ட். வினைச்சொல் அப்படின்னா வந்து வா, போ, எழுது, விளையாடு, படித்தான், ஆடுகின்றால், பறந்து, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாக கொண்டு. வந்து அப்ப பொருளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது பொறுப்பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பொறுப்பெயர் 6 வகை அப்படின்னு பார்த்தோம். இப்ப என்னன்னா செயலை அடிப்படையாக கொண்டு இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்றோம் அப்படின்னா வினைச்சொல் அப்படின்றோம். அப்ப வினைனாவே நம்ம என்ன பண்ணோம், வினை அப்படின்னாவே செயல் தான். வந்து அப்ப செயலை அடிப்படையாக கொண்டு, அப்ப செயலை வினை என்று குறிப்பர். வந்து இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வந்து என்ன சொல்றோம்னா வினைச்சொல். அப்ப செயலை வினை என்று குறிப்பர். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வந்து வினைச்சொல் எனப்படும். அப்ப வினைமுற்று அப்படின் போது மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், வந்து மாடு மேயும் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த தொடர்ல எழுதினால், பாடுகிறான், மேயும் அப்படின்ற சொற்களை நம்ம பார்க்கும் பொழுது இச்சொற்களில் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. அப்படி முழுமை பெற்றுச்சுன்னா வினைமுற்று அப்படின்னு பார்க்கிறோம். இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். வந்து வினைமுற்று 5 பால் 3 காலம் அப்படின்னு பார்க்கிறோம். 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரக்கூடியதா இருக்கும். அந்த வினைமுற்று வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்றுன்னு 2 வகையா பிரிக்கிறோம். அப்ப வினைமுற்று, தெரிநிலை அந்த குறிப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப வினைமுற்றுனா என்ன அப்படின்னா வந்து செயலை குறிக்கக்கூடியதா இருக்கும். வந்து அதான் வினைமுற்று அப்படின்னா அதுல தெரிநிலை வினைமுற்று அப்படின்னும் போது ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவே ஆகும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா அந்த 6 ஒரு செயல் நடைபெறதுக்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானவை. இவை 6 வெளிப்படுமாறு அமைவது, அந்த 6மே வெளிப்படுமாறு அமைஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன சொல்றோம்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப வினைமுற்று அப்படின்னா ஒரு செயல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடியுது, முழுமை பெற்று விளங்குச்சு அப்படின்னா அது வினைமுற்று. அந்த வினைமுற்றுல தெரிநிலை வினைமுற்றுனா இந்த 6மே தெரியணும். என்ன 6 தெரியணும்? இப்ப மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னு பார்க்கிறோம். செய்பவர் யாரு அப்படின்னா மாணவி. கருவி என்னன்னா தாள்ல தான் எழுதுவாங்க. அதே வந்து நிலம் அப்படின்னா பள்ளியில. வந்து காலம் அப்படின்னா மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா இறந்த காலம். வந்து செய்பொருள்னா கட்டுரை தான். வந்து செயல் என்னன்னா எழுதுதல். அப்ப இந்த 6மே வெளிப்படையா தெரியுற மாதிரி இருக்குல்ல, அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்னா வந்து அது வந்து தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு. குறிப்பு வினைமுற்று அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது.
அப்ப காலத்தை வெளிப்படையா காட்டல அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குறிப்பு வினைமுற்று அப்படிமுக்கிறோம். இப்ப குறிப்பு வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையா காட்டாது, மற்றது எல்லாமே இருக்கும் அப்படிமுக்கிறோம். மற்றது என்னன்னா இடம் இருக்கும், பொருள் இருக்கும், காலம், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியோடு ஒன்றை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது, வந்து செய்வரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். அப்ப செய்யறது யாரோ அவரை மட்டும் காட்டுச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா காலத்தை காட்டாம இருக்கு, செய்பவரை காட்டுச்சு அப்படின்னா சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம் குறிப்பு வினைமுற்று. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பொன்னன் அப்படின்னா செய்பவர், வந்து என்னன்னா பொருள், இடம் வந்து தென்னாட்டார், வந்து காலம் வந்து ஆதிரையன், வந்து எந்த காலத்துல செஞ்சாங்கன்னு தெரியாது, வந்து சினைனா கண்ணன், பண்பு அப்படிங்கிறது கரியன், அந்த தொழில் வந்து எழுத்தன். இந்த மாதிரி சொற்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா எதுனா காலத்தை வெளிப்படையா, காலம்னா என்ன இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படி காட்டாது. அதே மாதிரி செய்பவரை மட்டும், செய்யறது யாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க யாரு பொன்னன், தென்னாட்டார், ஆதிரையன், கண்ணன், கரியன், எழுத்தன் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி செய்யக்கூடியவரை வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுல எந்த அடிப்படையாக வச்சு காட்டும் அப்படின்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்றத அடிப்படையாக வச்சு காமிக்கும். ஆனா என்ன வெளிப்படையா காலம் வந்து இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா காட்டாம வந்துச்சுன்னா அது குறிப்பு வினைமுற்று அடிமுக்கிறோம். அப்ப தெரிநிலை குறிப்பு வினைமுற்றுகள் அன்றி ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று அப்படின்றதும் இருக்கு அடிமுக்கிறோம். ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன அப்படின்னா பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னா ஏவல் வினைமுற்று வந்து. அப்ப இத்தொடரில் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளையிடுகின்றன. இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்ய சொல்லி நம்ம ஏவணும் அப்படின்னா அது வந்து ஏவல் வினைமுற்று எனப்படும். அப்ப ஏவல் வினைமுற்று அப்படின்றது என்னன்னா ஒருமை பன்மை ஆகிய இரு வகைகளில் வரும், வந்து அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற ஒருத்தரை செய்ய சொல்றோம், வந்து அப்போ பாடம் படி, வந்து கடைக்கு போ, எழுது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒருமை, வந்து எழுது மின் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பன்மை. இப்ப மாணவரை பார்த்து எழுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா மாணவர்களை பார்த்து எழுது மின் சொல்லலாம். சோ அப்ப ஒருமை பன்மையில வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏவல் வினைமுற்று. அந்த பன்மை ஏவல் வினைமுற்று எழுதுங்கள் என வருவது இக்கால வழக்கா வந்து இருக்கு. அக்கால வழக்கு அப்படின்னா சங்ககால வழக்கு வந்து எழுது மீன் அப்படின்னு இருந்திருக்கு. இக்கால வழக்கு அப்படின்னா வந்து என்னன்னா எழுதுங்கள் அப்படின்னு இருக்கு. அடுத்து ஏவல் வினைமுற்றுக்கு அடுத்து வியங்கோல் வினைமுற்று. இப்ப வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள் வரும். அப்ப வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள் வர்றதா என்னன்னா வேங்கோல் வினைமுற்று அப்படி பார்க்கிறோம். இவ்வினைமுற்று இரு திணைகள்ல வரும், வந்து உயர்திணை அக்ரிணை, வந்து அதே மாதிரி 5 பால்கள் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு பார்க்கிறோம். 3 இடங்கள் தன்மை, முன்னிலை, படற்கரை 3 இடங்கள்லயும் வந்து வரும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து வாழ்க அப்படி பார்க்கிறோம், ஒளிக வந்து வாலியர், வந்து வாரல் அப்படின்னு வரும். சோ அப்ப இது எல்லாமே என்னன்னா வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப எடுத்துக்காட்டு அப்படின்றது நமக்கு முக்கியம். அப்ப இந்த எடுத்துக்காட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து ஏவல் வினைமுற்றுக்கும் வேங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து முன்னிலையில் வரக்கூடியது முன்னாடி இருக்கிற ஒருத்தரை பார்த்து சொன்னீங்கன்னா அது ஏவல் வினைமுற்று. வேங்கோல் வினைமுற்றுனா இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாய் வரும். இருதிணை ஐம்பால் மூவிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்பதான் பார்த்தோம். அதுக்கு பொதுவா வரும். ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கும், வந்து எழுது மின் பார்த்தோம். வந்து ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை அப்படின்னு பார்க்கறாங்க. ஏன்னா பொதுவாய் வரும்னு சொன்னோமா, அப்ப வேறுபாடு இல்லாம இருந்தா அது வந்து என்னன்னா வேங்கோல் வினைமுற்று. ஒருமை பன்மை வேறுபாடு இருந்ததுன்னா அது ஏவல் வினைமுற்று. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும், வந்து இது வந்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் அப்படின்ற ஆகிய பொருள்களையும் உணர்த்தக்கூடியதா இருக்கும் அப்படி பார்க்கறாங்க. விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் எது அப்படின்னா வந்து ஏவல் வினைமுற்று. வேங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும் அப்படி பார்க்கறாங்க. அப்ப விகுதி பெற்றே வரக்கூடியது எது அப்படின்னா வந்து வேங்கோல் வினைமுற்று அப்படி பார்க்கிறோம். விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று விதித்தல் பொருள் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது அப்படிங்க. விதித்தல் பொருள் வந்துச்சுன்னா இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செயல் வழக்கில் மட்டுமே உள்ளன அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் அல்லது இருக்கு, அதான் இங்க கொடுத்திருக்காங்க வந்து பார்த்தலாம். சோ அப்ப ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு இது நம்ம அப்படி தேர்வுல கேட்பாங்க. கேட்டா நம்ம சரியா விடையளிக்கிற மாதிரி தயாராயிடணும். அடுத்து இடைச்சொல். இடைச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இடைச்சொல். இடைச்சொல் அப்படின்னு எடுக்கும்போது அப்படின்னா தந்தையும் தாயும், மற்று அப்படின்னா வந்து மற்றொருவர், ஐ திருக்குறளை வந்து மற்றொருவர், அப்படின்னா தந்தையும் தாயும், வந்து ஐ திருக்குறளை அப்படி பார்க்கிறோம். அதுதான் என்னன்னா இடைச்சொல். அப்ப இடைச்சொல் என்பது தனித்து நின்று பொருள் தராது, பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் நின்று பொருளை விளக்குவதுதான் இடைச்சொல். அப்ப இடைச்சொல்லும் தனித்து நின்று பொருள் தராது, பெயர் சொல்லுக்கும் அதே வந்து பாத்தீங்கன்னா வினைச்சொல்லுக்கும் இடையில் நின்று பொருள் தருவது. இவை நுணுக்கமான பொருள் வேறுபாடுகளை உணர்த்துவதற்கும் வந்து நுணுக்கமா பொருள் வேறுபாடு வந்து உணர்த்துறதுக்கு வந்து என்னது உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் மிக தெளிவாக சுருக்கமான முறையில் வெளிப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும் இடைச்சொல்லை பயன்படுத்துறோம் வந்து பார்ப்போம். வாங்க எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா புரிஞ்சிடும். அப்ப பெயர் சொற்கள், வினைச்சொற்கள் ஆகியவற்றை இடைச்சொற்கள் தமிழில் மிகுதி இல்லை வந்து ஆயினும் இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. அப்ப மொழி பயன்பாட்டை முழுமையாக்குவது எது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டானா அது வந்து இடைச்சொல் அப்படி மிகுதியே இல்ல, ஆனா மொழி பயன்பாட்டை முழுமையாக்குறது இடைச்சொல் தான்.
அப்ப இடைச்சொல் என்னது மற்று ஐ இருக்கு அந்த மாதிரி தான். அப்ப இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன அப்ப இடைச்சொற்கள் யாரை சார்ந்து இருக்கும் அப்படின்னா பெயரையும் வினையும் சார்ந்து இருக்கும். அது தாமாக தனித்து இயங்கும் இயல்புடவை அல்ல. அப்ப தாமாக தனித்து இயங்க முடியுமா? முடியாது. பாருங்க, இப்ப ஐ மற்று அப்படின்னு தனித்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப பெயர்ச்சொல் வினைச்சொல் சார்ந்துதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இடைச்சொற்களின் வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வேற்றுமை உறுப்புகள் என்ன வருதுன்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்ப இந்த ஆறுமே பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இடைச்சொல் அப்படின்னு பார்க்கிறோம். வேற்றுமை உறுப்புகள் வருது. பன்மை விகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கல், மார் அப்ப பன்மையை குறிக்கிறதுக்கு திணை பால் விகுதிகளுக்கு என், ஓம், ஆய், ஈர்கள், ஆண், ஆல், ஆர், ஆர்கள், து, ஆ இது எல்லாமே திணை பால் விகுதிகளா இருக்கும். அப்புறம் சொல் முடியும் போது திணையை குறிப்பிடுறதுக்கோ அல்லது பால் விகுதிகளை குறிப்பிடுறதுக்கோ நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி கால இடைநிலைகள் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம்னா கிரு, கின்று அப்படி பார்க்கிறோம். இது நமக்கு குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டதுதான். கால இடைநிலை கிரு, கின்று அப்படின்னு பார்க்கிறோம். பெயரச்ச வினையச்ச விகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆ, உ, இ, மல் அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே பெயரச்ச வினையச்ச விகுதிகளாக இருக்கு நமக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப பெயரச்சன ஆண் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வினையச்சம் அப்படின்னா ஊ அப்படின்னு பார்த்தோம். எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்மறை இடைநிலைகளா எது இருக்குன்னா ஆ, அல், இல் அப்படின்னு எதிர்மறையா வரக்கூடியதான் சொல்ல வரக்கூடியதான் நம்ம படிப்போம். அடுத்து எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு பார்த்தா தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னா தல், அம், மை இது மூணுமே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் தொழிற்பெயரா நம்ம போடலாம். அப்ப அல், தல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அம், மை அப்படின்னு பாக்குறோம். அதே வேங்கோல் விகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது கா, ஏ, வாழ்க அப்படின்னு பார்த்தோம்ல வேங்கோல் விகுதிகள். சாரியைகள் அப்படின்னா அத்து, அற்று, அம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது சாரியைகள் அப்படின்னு ஓம உருபுகள் போல, மாதிரி பின்னாடி நம்ம பார்க்க போறோம். சோ போல, மாதிரி அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஓம உருபுகள் அப்படின்னு. அதே இணைப்படை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது அல்லது, இல்லை என்றால், ஆனால், ஓ, ஆகவே, ஆயினும், எனினும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதனால இணைப்படை சொற்களா இது இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேங்களா? சோ அப்ப இடைச்சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வகைகளா எடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே இடைச்சொற்களோட வகைகளா இருக்கு அப்படின்னு. இப்ப இடைச்சொற்கள் வகைகள்ல பாத்தீங்கன்னா தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் அப்படின்னா ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, ஆம் அப்படின்னு. சொல் உறுப்புகளா எது மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை. வினா உறுப்புகளா எது இருக்கு அப்படின்னு இடைச்சொல்ல ஆ, ஓ அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ண என்ன ஆகும்னா பின்னாடி நம்ம பல இடங்கள்ல இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா இது இடைச்சொற்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இவற்றில் அப்படின்றதும் ஓ, ஏ, தான், மட்டும், ஆவது, கூட, ஆ, ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால தமிழ் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. இப்ப நம்ம அப்படின்னு இடைச்சொல் எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்ப்போம். சோ என்னும் இடைச்சொல் பாத்தீங்கன்னா எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும் அப்படின்னு. சோ அப்போ அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா இடைச்சொல் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னா எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் அப்படின்னு. இப்ப எதிர்மறை அப்படின்னா மழை பெய்ததும் புழுக்கம் குறையவில்லை அப்படின்னு. சோ அப்ப மழை பெய்தும் புழுக்கம் அப்ப எதிர்மறையா சொல்றோம். மழை பெஞ்சது அப்படின்னு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லாம அதே என்ன பண்றோம் புழுக்கம் குறையவே இல்லை. சிறப்பு அப்படின்னு பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்படின்னு. அப்ப பாடகர்களும் போற்றும் பாடகர் சிறப்பு. ஐயம் அப்படின்னா பகலாகவும் இரவாகவும் இருக்கலாம். பகலாகவும் இருக்கலாம், இரகாகவும் இருக்கலாம். எச்சம் அப்படின்னும் போது என்னன்னா தம்பியும் வந்தான், எதுக்கு வந்தான் தெரியாது, அதனால எச்சமா இருக்கு. முற்று அப்படின்னா எலுமையும் ஏமா புடைத்து, எலுமையும் அப்படின்றது நமக்கு முற்று பெற்ற இடைச்சொலா இருக்கு. அது அளவை அப்படின்னா நிலமும், நீரும், வானும், தீயும், காற்றும் அப்படின்னா அளவை. தெருநிலை அப்படின்னு பார்க்கும்போது செடியும் அல்ல, கொடியும் அல்ல. தெருநிலை செடியும் கிடையாது, கொடியும் கிடையாது. இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க. ஆக்கம் அப்படின்னும் போது கழுதைப்பால் மருந்தும் ஆயிற்று அப்படின்னு. ஆக்கம் கழுதைப்பால் மருந்து ஆயிடுச்சு அப்படின்னு. சோ அப்ப இந்த அப்படின்றது எங்கெல்லாம் வருது அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் வருது. சோ அப்படின்னு இடைச்சொல் அப்படின்னு பார்க்கிறோம். பயன்படுத்தக்கூடிய இடங்கள் இது எல்லாமே எதிர்மறை, சிறப்பு, ஐயம், அச்சம், முற்று, அளவை, திறநிலை, ஆக்கம் அப்படின்னு. அடுத்து ஓகார இடைச்சொல் ஒளி, இசை, வினா, சிறப்பு, உயர்வு, இழிவு, எதிர்மறை, தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை ஆகிய 8 பொருள் வரும். நான் குறிக்கிறது. அப்ப அப்படின்ற இடைச்சொல் ஓகார இடைச்சொல் பாத்தீங்கன்னா அப்படின்ற ஓகார இடைச்சொல் நெடில். அது பாத்தீங்கன்னா நன்னூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை இடத்துல வரும் அப்படின்னா 8 பொருளில் வரும் அப்படின்னு. இந்த மாதிரி நன்னூல்ல சொல்லக்கூடியது நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேட்டாங்க அப்படின்னா 8 பொருளில் வரும். தற்காலத்தில் ஓகார இடைச்சொல்லில் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றது. தற்காலத்தில் எப்படி வரும்னா பிரிநிலை பொருளில் வருகின்றது. அதை தவிர ஐயம், உறுதியாக கூற முடியாமை, மிகை, இது அல்லது அது, இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களில் வருகின்றது அப்படிங்கிறோம். அப்ப அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்ப ஐயம்னா இன்றைக்கு மழை பெய்யுமோ, அப்படின்னு ஓல தான் முடியுது. சோ இது அல்லது அது பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள். அப்ப இது அல்லது அது அப்படின்னு பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் அப்படின்னு பாக்குறோம். பூங்கொடியோ அப்படின்னு பாக்குறோம், மலர்கொடியோ அந்த அப்படின்னு வருது. இதுவும் இல்லை அதுவும் இல்லை, பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள். இது அல்லது அது பூங்கொடியோ மலர்கொடியோ அப்படின்னு பார்க்கிறோம்.
பேசுங்கள், இதுவும் இல்லை அதுவும் இல்லை, பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள். அப்ப ஓ அப்படின்னு வருதுல, சோ அதுதான் வந்து என்ன இடைச்சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு. அடுத்து ஏ அப்படின் போது ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நிறை ஆகிய 6 பொருளில் வரும் வந்து. அப்ப தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருளில் அழுத்தம் மட்டுமே வருகிறது. அப்ப என்னன்னா அழுத்தத்துக்காக அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் வந்து, அப்ப அழுத்த பொருள் வருது. அன்றே சொன்னார், நடந்தே வந்தேன் வந்து, அப்ப ஏ வந்து நடந்தே வந்தேன். அண்ணல் காந்தியடி அன்றே சொன்னார், நடந்தே வந்தேன் எடுக்கணும். அப்ப ஏ அப்படின்னு இடைச்சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு. அடுத்து தான் அப்படின்னா தான் என்னும் இடைச்சொல்லும் அழுத்த பொருளில் தான் வருகின்றது அப்படின்னு. அப்ப தானும் ஏவும் அழுத்த பொருள் தான் வருது, தானும் அழுத்த பொருள் தான் வருது வந்து. சொற்றலில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகின்றது அப்படின்னு. ஒரு சொற்றலில் ஒரு முறை மட்டுமே வந்து வருகிறது. இப்ப நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினான், நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினான், நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினான், நேற்று தான் விழாவில் பாடினான், நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள் வந்து, அது நிர்மலா நேற்று விழாவில் பாடினால்தான் அப்படின்னு. அப்ப தான் அப்படின்றது அந்த இடத்துல அந்த சொல்ல வந்து அழுத்தறதுக்காக அழுத்த பொருளில் வரக்கூடியதா இருக்கு அப்படின்னு. மட்டும் அப்படின்றது இடைச்சொல் தான். இச்சொல் வரையறை பொருள் தருகிறது. அப்ப வரையறை பொருள் தருகிறது அப்படின்னா மட்டும், முடிந்த வரை, குறிப்பிட்ட நேரம் வரை எனும் பொருள்களில் வருகின்றது அப்படின்னு. இப்ப வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு. படிப்பு மட்டும் வரையறை. முடிந்த வரை முடியும் மட்டும் எழுது வந்து, குறிப்பிட்ட நேரம் வரை அப்படின்னா தேர்வுக்கு 1 மாதம் மட்டும் உள்ளது அப்படின்னு. இப்ப நம்ம தேர்வுக்கு 2 மாதம் உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம், குரூப் 2A தேர்வுக்கு வந்து. அப்ப வரையறை படிப்பு மட்டும் இருந்தால் போதும், முடிந்த வரை முடியும் மட்டும் எழுது, குறிப்பிட்ட நேரம் வரை தேர்வுக்கு 1 மாதம் மட்டும் உள்ளது அப்படின்னு. அதான் மட்டும் அப்படின்னு இடைச்சொல். அடுத்து ஆவது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பொருள்களில் இடைச்சொல்லாக வரும் வந்து. இப்ப குறைந்த அளவுனா 5 பேராவது அப்படின்னு வாருங்கள், இது அல்லது அது வந்து, இது அல்லது அதுனா இந்த அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் வந்து. அப்ப ஆவது அவனாவது அப்படின்னு வரிசைப்படுத்துதல் முதலாவது இரண்டாவது அப்படின்னு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதுல என்ன இடைச்சொல் பயின்று வருகிறதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இப்ப என்னது ஆவது அப்படின்னு பயின்று வருது. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த இடைச்சொல் அது மட்டும் இடைச்சொல்லா வந்து இருக்கு, தான் இடைச்சொல்லா இருக்கு, ஏ இடைச்சொல்லா இருக்கு, ஓ இடைச்சொல்லா இருக்கு, அது இதெல்லாம் இடைச்சொல். அப்படின்னு இடைச்சொல்லா இருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த சொற்றொடரில் பயின்று வரும் இடைச்சொல் என்னன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா இப்ப நம்ம பாக்குற ஓ ஏ தான் மட்டும் ஆவது, அடுத்து நம்ம பார்க்க போறது கூட ஆம் சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த இடைச்சொல் பயின்று வந்திருக்கு அப்படின்றத நமக்கு கேள்வியை கேட்பாங்க, அதை நம்ம நிலையில வச்சுக்கணும். அப்ப நம்ம முதல்ல அந்த இடைச்சொல்னா என்ன, அது எங்க வரும் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்தாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப கூட அப்படின்றது என்ன, குறைந்தபட்சம் முற்றுப்பொருள் எச்சம் தழுவிய கூற்று இதுலதான் வரக்கூடியதா இருக்கும். இப்ப குறைந்தபட்சம்னா என்னிடம் 1 காசு கூட இல்லை. அப்ப கூட அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல்லா வந்து இருக்கு. முற்றுப்பொருள்னா தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை கூட. எச்சம் தழுவிய கூற்று அவனுக்கு வரைய கூட தெரியும் வந்து கூட வந்து. அப்ப இது எல்லாமே இடைச்சொல்லா இருக்கு. அப்படின்றது வினா பொருளில் வரும் இடைச்சொல்லாகும் வந்து. அப்படின்றது என்னன்னா வினா பொருள்ல வருது வந்து. எனும் இடைச்சொல் வந்து சொற்றலில் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல் வினாவாகிறது. இப்ப புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா வந்து. அப்ப புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா அப்படின்னு பார்க்கணும். அதானதா வந்து புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான், உன்னுடனா பேசினான், அப்பயும் அங்க வருது. அப்ப அப்படின்றது இடைச்சொல். அப்ப இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நமக்கு தொடர் கொடுத்துட்டு அதுல அந்த இடைச்சொல் என்ன வார்த்தை வருது அப்படின்றது நம்ம கேள்வியே கேட்பாங்க. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நினைவில் வச்சுக்கணும். அடுத்து அப்படின்னும் போது சொற்றொடரின் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுகிறது. இப்ப அப்படின்னும் போது என்னன்னா இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் வந்து இது என்ன பண்ணா ஆகிய பொருள்களும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்காக பயன்படுகிறது. இப்ப இசைவு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா உள்ளே வரலாம் அப்படின்னு இசைவு வந்து. அப்ப உள்ளே வரலாம் வந்து இசைவு. தகவல் செய்தி இனியன் தலைநகர் போகிறானாம் வந்து. அப்ப தகவல் என்ன செய்தி. வதந்தி பொய்மொழி பறக்கும் தட்டு நேற்று பார்த்தாமாம் வந்து. அப்ப பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் வந்து. அப்ப அப்படின்னு வருது. அப்ப அது வந்து இடைச்சொல்லா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அன்று என்பது ஒருமைக்கும், அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும், எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும், எத்துணை என்பது அளவை காலத்தையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு எத்தனை நூல்கள் வேண்டும், இது பழம் அன்று, இவை பழங்கள் அல்ல வந்து. எத்துணை பெரிய மரம், எத்துணை ஆண்டு பழமையானது அப்படின்னும் போது அந்த அன்று அப்படின்றது எங்க யூஸ் பண்ணோம்னா ஒருமையில யூஸ் பண்ணுவோம். அல்ல அப்படின்னா எங்க யூஸ் பண்ணோம், பன்மையில யூஸ் பண்ணுவோம். எத்தனை அப்படின்றது எண்ணிக்கையை குறிக்க யூஸ் பண்ணணும். எத்துணை அப்படின்றது அளவையும் காலத்தையும் குறிக்க யூஸ் பண்ணணும். அப்ப பாருங்க எத்தனை நூல்கள் வேண்டும் வந்து. அப்ப எண்ணிக்கைக்கு எத்தனை போட்டாச்சு வந்து. அதே மாதிரி இது பழம் அன்று, பழம்னா ஒருமை வந்து. அப்ப அன்று வந்து. இவை பழங்கள் அல்ல, அப்ப பழங்கள் பன்மை, அப்ப அல்ல வந்து.
எத்துணை பெரிய மரம் வந்து அப்ப அளவு பெருசா இருக்குல்ல, அதனால எத்துணை அப்படின்றது பெரிய மரம், பெருசான அளவு, அதனால எத்துணை வந்து எத்துணை ஆண்டு பழமையானது. காலம் காலம் அப்படின்னும் போது எத்துணை ஆண்டு பழமையானது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப எதை எங்க சரியா பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அன்று, அல்ல, எத்தனை, எத்துணை அப்படின்றது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அது இப்ப நம்ம வந்து எதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இடைச்சொல் முடிச்சாச்சு. அப்ப பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல் அப்படின்னு பாக்குறோம். உரிச்சொற்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, அடுத்து நான்காவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உரிச்சொல் பார்க்க போறோம். நான்காவது உரிச்சொற்கள் வந்து உரிச்சொல் அப்படின்னு ரொம்ப சிம்பிளானது தான், நம்ம ஈஸியா படிச்சிடலாம் உரிச்சொல் பொறுத்தவரை. உரிச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல் ஆகும் வந்து. அப்ப பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துறது. அப்ப மிகுதிப்படுத்தி சொல்றது அப்படின்னா வந்து இப்ப மா நகரம், சால சிறந்தது அப்படின்னு பாக்குறோம். அப்ப பெயர்ச்சொல் இருக்கு, வினைச்சொல் இருக்கு. இப்ப நகரம் அப்படின்றது என்னன்னா பெயர்ச்சொல் வந்து, சிறந்தது அப்படின்னு பாக்குறோம் வந்து செயலை குறிக்கும் வினைச்சொல். அப்ப இதை மிகுதிப்படுத்துறதுக்காக பெயர்ச்சொல்லையோ வினைச்சொல்லையோ வந்து தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் உரிச்சொல் அப்படின்னு பாக்குறோம். அப்ப உரிச்சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பல சொல் ஒரு பொருள் தரக்கூடிய உரு, தவ, நனி அப்படின்னு பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா உரிச்சொல் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி கடி அப்படின்றது உரிச்சொல் அப்படி பாக்குறோம். அப்ப உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து பொருள் உணர்த்துகின்றன. உரிச்சொல் இசை, குறிப்பு, பண்பு எனும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை, ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை வந்து. சொற்கள் செயலுக்கே உரியன என நன்னூலார் கூறுகிறார். அப்ப செயலுக்கே உரியது அப்படிங்கிறோம். தனித்து பொருள் தருமான பொருள் தரக்கூடியது அப்படிங்கிறோம். ஆனா என்ன பண்ண தனித்து வழங்கப்படுவதில்லை. அப்ப தனித்தா நம்ம சொல்றது கிடையாது, யூஸ் பண்றது கிடையாது. இது வந்து பெயர் அல்லது வினைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ந்து வந்து பொருள் தரக்கூடியதா இருக்கும். அப்ப ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதா வந்து இருக்கு. அப்ப ஒரே ஒரு உரிச்சொல் தான் இதுனா கடி அப்படின்னு பாக்குறோம். அப்ப கடி மலர், கடி நகர், கடி விடுதும், கடி நுனி அப்படிங்கிறோம். அப்போ ஒரே ஒரு உரிச்சொல் அது வந்து பல பொருளுக்கு உரியது. இப்ப கடிமலர் அப்படின்னும் போதுன்னா மனமிக்க மலரா வந்து இருக்கு. கடி நகர்னா காவல் மிக்க நகரா இருக்கு வந்து. அப்ப இங்க மனமிக்க மலரா இருந்தா அது வந்து கடிமலர். கடி நகர்னா காவல் மிக்க நகரா இருக்கு. கடி விடுதும் அப்படின்னா விரைவாக விடுவோம் அர்த்தம் வந்து. ஆனா கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி வந்து. அப்ப ஒரு சொல் தான் கடி, ஆனா பல பொருள். இங்க இந்த இடத்துல மனம் மிக்கதா இருக்கு. கடி மலருக்கு முன்னாடி வந்தா, நகருக்கு முன்னாடி வந்ததுன்னா அது வந்து காவல் மிக்கதா மாறிடுது. விடுதத்துக்கு முன்னாடி வந்தா விரைவாகன்ற பொருளை தருது. நுனிக்கு முன்னாடி வந்தா கூர்மையானதுன்னு மாறுது. அப்ப கடி வந்து ஒரு சொல் பல பொருளுக்குரியதா வந்து பசி, தவ சிறிது, மிகச் சிறியது, நனி நன்று, மிக நன்று அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப உரு, தவ, நனி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா மிகுதியை குறிக்குது அப்படி பார்க்கிறோம். அதான் உரிச்சொல். அப்ப 4 வகை சொற்கள்ல நம்ம 4 வகை சொற்கள் முடிச்சாச்சு. இதுல ஓகே, ஒரு நிமிஷம். இந்த பெயர் சொல்ல தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து குறிப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொற்கள் எப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு அடுத்து இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொல்லுக்கு பெயர் வைக்கும் போது இடுகுறி பெயர், காரண பெயர் சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிக்கிறோம் ஃப்ரெண்ட். இடுகுறி பெயர் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெயர் சொற்களை வழங்க அடிப்படை. இடுகுறி பெயர், காரண பெயர். ஒரு காரணத்தோட பேர் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து காரண பெயர். இடுகுறி பெயர்னா காரணமே இல்லாம வச்சிருந்தாங்கன்னா அது இடுகுறி பெயர். நம்ம முன்னோர் சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கின அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள் அப்படின்னு. இப்ப மண் ஏன் அந்த பெயர் வச்சாங்கன்னா தெரியாது, மரம் தெரியாது, காற்று தெரியாது, இதெல்லாம் இடுகுறி பெயர், பொது பெயர்.
இடுகுறி சிறப்பு பெயரான இடுகுறி பெயர் 2 வகைப்படும். அப்ப இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா மண், மரம், காற்று வந்து. இப்ப இடுகுறி பொது பெயர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருளையும் பொதுவாக குறிப்பது அப்படிங்கிறோம். இப்ப மரம் அப்படின்னா பொதுவானது, அனைத்து மரத்துக்கும். காடு அப்படின்னு பொதுவானது வந்து, ஏன்னா காடுல வந்து பாலைவன காடு இருக்கு, இலையுதிர் காடு இருக்கு, பசுமை மர காடுன்னு இருக்கு. அப்ப பொதுவானதா இருக்கு. மரம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன மரம் இருக்கு, தேக்கு மரம் இருக்கு, மாமரம் இருக்கு, வேப்ப மரம் இருக்கு. சோ அப்ப பொதுவானதாக இருந்தது அப்படின்னா அது இடுகுறி பொது பெயர் அப்படிங்கிறோம். அது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது அப்படிங்கிறோம். அப்படி குறிச்சிச்சு அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து மா அப்படின்றது என்னன்னா மாமரத்தை குறிக்கும் அப்படிங்கிறோம். கருவேலங்காடு, அப்ப காடு அப்படின்னு கருவேலங்காடு அப்படிங்கிறோம். அப்ப சிறப்பு பெயரா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். காரண பெயர் அப்படின்னா நம்ம முன்னோர் சில பெயர்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டு இருக்காங்க அப்படிங்கிறோம். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர் வந்து. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நாற்காலி ஏன் இருக்குன்னா 4 கால்கள் இருக்கான நாற்காலி வந்து. கரும்பலகை கருமையா இருக்கிறதுனால அது கரும்பலகை. அப்ப காரண புது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இரு வகையா வந்து காரண பெயரை நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்ப காரண புது பெயர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பறவை, அணி அப்படின்னு பார்க்கறது. பறக்கிறதுனால பறவை வந்து. அப்ப அணிகிறதுனால அணிகலன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அது என்னன்னா பொது பெயரா வந்து இருக்கு வந்து. அதே வந்து அந்த பறவை வந்து நம்ம மரங்கொத்தி பறவை அப்படின்னு போதுனா அது வந்து சிறப்பு பெயரா வந்து மாறுது. அப்ப மரங்கொத்தி பறவை வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர் அப்படின்னும் போது வந்து அணி அப்படின்னும் போது அணிகலன் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த அணிகலன் ஒன்று வளையல். வளையல் ஏன்னா வளையமா இருக்கிறதுனால அது வந்து வளையல் வந்து. அப்ப வளையமா இருக்கு, அது வந்து வளையல், அது சிறப்பு பெயர்னு பாக்குறோம் வந்து. அதே வந்து பொதுவான இருந்ததுன்னா வளையல் பொதுவானது கிடையாது, ஏன்னா அணிகலன்களை ஒன்று அப்படின்னு பாக்குறோம். அப்ப காரண சிறப்பு பெயர் என்ன காரணம் இருக்கணும், அது வந்து சிறப்பு கருதி ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிக்கணும். இது வந்து பொதுவா இருந்ததுன்னா அது வந்து காரண பொது பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். அவ்வளவுதான், பெயரை பொறுத்தவரையும் நம்ம அவ்வளவுதான் ஃப்ரெண்ட் முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படிக்க இருக்க தலைப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து 6வது துணை தலைப்பு வந்து இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு பார்க்கிறோம். எதுலன்னா சொல் இலக்கணத்துல வந்து ஒரு எழுத்து தனித்து ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து சொல் எனப்படும். சொல்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது கேள்வியை கேட்டுருவாங்க. மொழி, பதம், கிளவி எனும் சொல் எனும் பொருள் தரும் வேறு சொற்காங்க. அப்ப சொல்லுக்கு வேற ஏதாவது பொருள் இருக்கா அப்படிங்கிறத இருக்கு. மொழினாலும் சொல்லுதான், பதம் கிளவினாலும் சொல்லுதான் அப்படிங்கிறோம். இலக்கிய வகையில் சொற்களை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இலக்கிய வகையில வந்து சொற்கள் 4 வகையும் பார்த்தோம். ஆனா இலக்கிய வகையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா வந்து இலக்கண வகையில நம்ம பார்த்தோம். இலக்கிய வகையில பாத்தீங்கன்னா ஏர்ச்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம 4 வகையா பிரிக்கிறோம். அங்க பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு பார்த்தோம் அந்த இலக்கணத்துல. இலக்கியத்துல அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஏர்ச்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் சொல்லி 4ஆ பிரிக்கிறோம். அப்ப ஏர்ச்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனிங்கள். இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. அப்ப ஏர்ச்சொல் இயல்பாவே இருக்கு. கடல், கப்பல், எழுதினான், படித்தான். அப்ப இதனால ரொம்ப இயல்பா இருக்கு. அது வந்து என்ன சொல்றோம்னா ஏர்ச்சொல். எளிதில் பொருள் விளங்குச்சுன்னா அது வந்து என்ன சொல்றோம்னா ஏர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏர்ச்சொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும் முடிவுக்கிறோம். அப்ப பெயர் சொல்ல, வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இருக்கா அப்படின்னு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். எது ஏர்ச்சொல் அப்படின்னு பாக்குறோம். அது வந்து இலக்கண அடிப்படையில. இலக்கிய அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ஏர்ச்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு பார்த்தோம். அப்ப மண், பொன் அப்படின்னா என்ன சொல்றோம்னா பெயர் ஏர்ச்சொல். மண் பெயர் சொல் தான், அது வந்து பெயர் ஏர்ச்சொல் வந்து. பொன்னான் பெயர் சொல் தான் வந்து. வினை அப்படின்னா நடந்தான், வந்தான் வந்து. அப்ப ஒருத்தர் தான் குறிப்பிட்டு சொல்றோம், ஆனா அவனோட செயலையும் சேர்த்து சொல்றோம். அப்ப வினை ஏர்ச்சொல்லா வந்து இருக்கு வந்து. அவனை, அவனால் அப்படின்னும். அவனை, ஐ, அவனால், ஆள் வந்து. அப்ப அவனை, அவனால் அப்படின்னா அதுல என்ன இருக்கு, இடை ஏர்ச்சொல் வந்து இருக்கு, இடைச்சொல் இருக்கு. மாநகர் அப்படிங்க, நகர், மாநகர் அப்படின்னா. அப்ப மா அப்படின்றது என்னது, உரி. அப்ப உரி ஏர்ச்சொல் அப்படிங்கிறோம். அப்ப ஏர்ச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது அதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 4ஆ பிரிக்கிறோம். பெயர், இணை, விடை, இடை, உரி அப்படின்னு பார்க்கிறோம். 4மே பார்த்தாச்சு. திரிச்சொல் அப்படின்னா என்னன்னா வங்குல், அலுவம், சாட்டினான், உருப்பெயர் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும். இவை முறையே காற்று, கடல், சொன்னான், மிகுந்த பயன் என பொருள் தரும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகும் வந்து. அப்ப கற்றோருக்கு மட்டும் விளங்குபவையாகும். இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரக்கூடியதாகும் இருந்தது அப்படின்னா வந்து அதுதான் திரிச்சொல் அப்படின்னு. அப்ப யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதே மாதிரி இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம்னா திரிச்சொல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப திரிச்சொல்ல வந்து என்ன சொல்றோம்னா அங்கேயும் வந்து 4ஆ பிரிக்கிறோம். பெயர், வினை, இடை, உரின்னு பிரிக்கிறோம். இப்ப அலுவம், வங்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பெயர் திரிச்சொல்லாது இருக்கு. அது வந்து இலக்கியத்துல பயன்படக்கூடிய அலுவம், வங்கம் வந்து. இயம்பினான், பயின்றான் அப்படின்னும் போது வினை செயலை குறிக்குது, வினை திரிச்சொல். அன்ன, மான வந்து. அப்ப அன்ன, மான இருக்குல்ல, சோ அன்ன, மான இடை திரிச்சொல்லா வந்து இருக்கு. கூர்களி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா உரி திரிச்சொல்லா இருக்கு. அப்ப இலக்கியத்திலையும் கற்றோருக்கும் புரியக்கூடியதா இருக்கணும். அதுலயும் நம்ம பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு பாக்குறோம். அப்ப திரிச்சொல்ல 4 வகையா பிரிக்கும் போது இதையே நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். என்னன்னு கேட்டாங்கன்னா அது நம்ம சொல்ற மாதிரி இருக்கணும். திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்களும் வந்து
எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் எனவும் இரு வகைப்படுத்தலாம். அப்போ ஒரு பொருள் குறித்த பல திரிச்சொற்கள் ஒரே ஒரு பொருள் தான் குறிக்கும், ஆனா பல இருக்கும். எடுத்துக்காட்டு அப்படின்னா வங்கம், அம்பி, நாவாய் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொற்கள். கப்பல் எனும் ஒரே பொருளை குறிக்கக்கூடியது, ஆனா பல பல திரிச்சொற்களா இருக்கு. அதே மாதிரி இதழ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்னன்னா ஒரு திரிச்சொல் வந்து பாத்தீங்கன்னா ஆனா பல பொருளை கொடுக்கும். வந்து இப்ப பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனையோடு, நாளிதழ் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாதிரி பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல் அப்படி பார்க்கிறோம். அப்ப ஒரு திரிச்சொல் பல பொருளை தருது. அதே வந்து பாத்தீங்கன்னா பல திரிச்சொல் வந்து ஒரே பொருளை தரக்கூடியதா வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப திரிச்சொல் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம மூன்றாவது வகை என்னன்னா திசைச்சொல். திசைச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல அப்படி பார்க்கிறோம். அப்ப பிற மொழியிலிருந்து தமிழில் வழங்கி வருபவை அப்படின்னு. இவ்வாறு வடமொழி தவிர, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வந்து பாத்தீங்கன்னா வடமொழி தவிர திசை சொற்கள்லாம் வடமொழி தவிர பிற மொழிகளிலிருந்து வந்து தமிழ் இடம்பெற்ற சொற்கள் தான் திசை சொற்கள். அப்ப முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதியில் வழங்கிய கேணி, கிணறு, பற்றம், பசு போன்ற சொற்களை திசை சொற்கள். அப்ப கேணி, கிணறு அப்படின்றோம். அதே மாதிரி பற்றம் அப்படின்னா பசு போன்ற சொற்களை திசை சொற்கள் என்றே வழங்கினர். வந்து அதே மாதிரி வடச்சொல் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம். அப்ப வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதலிய சொற்கள் தமிழ் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பிறந்தது. இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வந்து வட சொற்கள். வட சொற்களை தற்சமம், தற்பவம் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். தற்சமம் அப்படின்னும் போது என்னன்னா கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் அப்படின்னும். இந்த லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்று தமிழ் எழுத்துக்களாக மாற்றி எழுதுனா தற்பவம். வந்து தற்சமயத்துக்கு அப்படியே எழுதுறீங்கன்னு சொல்லுவோம்ல, அப்ப தற்சமம் அப்படின்னா வந்து அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா தற்சமம். தற்பவம் அப்படின்னா மாத்தி எழுதுறது. இப்ப கம்பர் வந்து என்ன பண்ண தமிழ் படுத்துறாரு, லக்குவன் அப்படின்னு பாரு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் அப்படின்னு லக்குவன் அப்படின்றார். வந்து சோ அப்ப அவர் என்ன தமிழ் படுத்தி எழுதுறாரு. அப்ப லக்குமி, விஷம், விடம். அப்ப தற்பவம் அப்படின்னா மாற்றி எழுதணும், தற்சமம் அப்படின்னா அப்படியே எழுதுறது அப்படிங்கிறோம். சோ அதுதான் என்னன்னா வடச்சொல். அப்ப இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்த்த சொற்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சோ மொத்தம் 4 வகைப்படம் அப்படிங்கிறோம். வந்து சோ அப்ப இலக்கணத்துல 4 வகை, இலக்கியத்துல 4 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். அப்ப இலக்கியத்துல 4 வகை அப்படின்னு பார்க்கும்போது இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகையா பிரிக்கிறோம் அப்படிங்கிறோம். சோ மொத்தம் 6 துணை தலைப்புகள் வந்து நம்ம வந்து சொல் இலக்கணத்துல முடிச்சிட்டோம். 7வது தலைப்பு என்ன அப்படின்னா முக்கியமான தலைப்பு வேற்றுமை. வேற்றுமை அப்படின்னும் போது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைமை வேற்றுமை என்பர். வந்து இதற்காக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்பர். வந்து அப்ப பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும். அப்ப பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துறதுக்கு முறைமை தான் வேற்றுமை. இதுல வந்து அதுக்கான அசைகள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தும், அதான் வேற்றுமை உருபுகள் அப்படின்னு பாக்குறோம். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களை வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுறுப்புகள் அப்படின்னும். இப்ப ஓவியர் தூருகையால் ஓவியம் தீட்டினார் படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் தூருகையால் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆள் என்பது என்னன்னா வேற்றுமை உருவாக வந்துள்ளது. அப்ப ஆள் அப்படின்றது வந்து என்னன்னா 3ஆம் வேற்றுமை உருபு அப்படி பார்க்கிறோம். அப்ப ஓவியர் தூரிகையை கொண்டு வந்து அப்ப தூரிகையை கொண்டு அப்படி பார்க்கிறோம். வந்து அப்ப 2ஆம் வேற்றுமை உருபு அப்படி இதில் கொண்டு என்பது சொல்லுருபாக வந்துள்ளது. தூரிகையை வந்து சரி தூரிகை அப்படின்னா இருக்கு, தூரிகையை கொண்டு அப்படின்னா ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு அது வந்து 2ஆம் வேற்றுமை உருபா வந்து இருந்திருக்கும் அப்படி பார்க்கிறோம். இங்க வந்து கொண்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லுருபாக வந்துள்ளது அப்படி பார்க்கிறோம். வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வந்து அப்ப வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுச்சுன்னா அது வந்து வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்களை வேற்றுமை தொடர் வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். அப்ப மறைஞ்சு இருந்ததுன்னா அது வந்து வேற்றுமை தொகை அப்படி பார்க்கிறோம். அப்ப மறைந்து இருந்தால் வேற்றுமை தொகை. வந்து வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள். அப்ப வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா வந்து அது வந்து வேற்றுமை தொடர் அப்படின்னும். வந்து வேற்றுமை தொகைனா மறைஞ்சு இருக்கணும் அப்படி பார்க்கிறோம். சோ இப்ப ஆள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை உருவாக வந்துள்ளது. கொண்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுருவாக வந்துள்ளது அப்படி பார்க்கிறோம். அப்ப வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படம்னா 8 வகைப்படம். வந்து முதல் வேற்றுமைக்கு மற்றொரு பேர் என்ன எழுவாய் வேற்றுமை ஞாபகம் வச்சுக்கணும். 8ஆம் வேற்றுமைக்கு மற்றொரு பேர் என்னன்னா வெளி வேற்றுமை அப்படி பார்க்கிறோம். மற்றதெல்லாம் எண் அடிப்படையில தான் இருக்கு. 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, 8ஆம் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன இல்லைன்னா உருபுகள் இல்லை அப்படி பார்க்கிறோம். அப்ப முதலுக்கும் 8க்கும் உருபுகள் இல்லை. 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரை என்ன இருக்கு 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. அப்ப உருபுகள் எதுக்கு இருக்கு அப்படின்னா 2ல இருந்து ஆரம்பிச்சு 7 வரையும் இருக்கு. வந்து இப்ப இல் எனும் உருபு 5ஆம் வேற்றுமையிலும் 7ஆம் வேற்றுமையிலும் உண்டு அப்படிங்கிறோம். அப்ப இல் அப்படின்றது 5ஆம் வேற்றுமையிலும் இருக்கும், 7ஆம் வேற்றுமையிலும் இருக்கும். வந்து நீங்கள் பொருளில் வந்தால் 5ஆம் வேற்றுமை என்றும் வந்து நீங்கள் அப்படின்ற பொருள் வந்தால் வந்து
அதே இடப்பொருளில் வந்தால் அது என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஏழாம் வேற்றுமை என்றும் வந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும், இடப்பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் கொள்ள வேண்டும். இப்ப வேற்றுமை உருபுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை உருபு இல்லை அப்படின்னு உருபு கிடையாது அப்படின்னு. சோ அது இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது உருபு இருக்கு. என்னன்னா ஐ தான் உருபு அப்படின்னு. இப்ப அகிலனை அப்படின்னு இருக்கு, அப்ப அங்க ஐ வந்திருக்கு. மூன்றாம் வேற்றுமை அப்படின்னும் போது ஆல், ஆண், ஓடு, ஓடு, உடன் வந்து. சோ இது அகிலனால் அப்படின்னு பாக்குறோம். இந்த முதல் இருக்குல்ல, அதை கொடுத்திருக்கோம். சோ அப்ப மூன்றாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது ஆல், ஆண், ஓடு, ஒடு, ஓடு, உடன், அப்ப அகிலனால் வருது. நான்காம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது கு, அகிலனுக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப கு தான் நான்காம் வேற்றுமை. ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னும் போது இன், இருந்து, இல், நின்று அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இன் அப்படின்னா அகிலனின் அப்படின்னு பாக்குறோம். நம்ம ஐயால் கூ இன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ, ஆல், கூ, இன் அப்படின்னு போவோம். அது அப்படின்னா ஆறாம் வேற்றுமை. அப்ப அது உடைய அப்படின்னா அகிலனுடைய, அல்ல அகிலனது, அது அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஆறாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது இல், இடம், பால், கண் அப்படின்னு பாக்குறோம். அது வந்து ஏழாம் வேற்றுமை. இல் அப்படின்னும் போது அகிலன் பால் அப்படின்னு பாக்குறோம். இங்க பால் கொடுத்திருக்காங்க வந்து. அப்ப இல், இடம், பால், கண் வந்து ஏழாம் வேற்றுமை அப்படி. எட்டாம் வேற்றுமை அப்படின்னும் போது விழி வேற்றுமை அப்படி, விழித்தல், அகிலா அப்படின்னு சொல்லி விழித்தல் அப்படி. சோ அப்ப முதல் வேற்றுமைக்கு எட்டாம் வேற்றுமை உருவு கிடையாது. ஆனா விழித்தல் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வேற்றுமையா வந்து இருக்கு அப்படி. சோ அப்ப நம்ம இதன் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை அப்படின்னு சொல்லி தொடர் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். பெரும்பாலான சுற்றலில் எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை ஆகிய மூன்று உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும் வந்து. அப்ப எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை அப்படின்னு இருக்கும். எழுவாயுடன் வந்து வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது. அப்ப எழுவாயோட வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே இருக்காது. அப்படி இல்லாம தனித்து நின்று எழுவாய் அப்படி தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது வந்து முதல் வேற்றுமை அப்படிமுக்கிறோம். அப்ப முதல் வேற்றுமை அப்படின்னா தனித்து நின்று பொருள் தரக்கூடியது அப்படிமுக்கிறோம். அப்ப எதுவுமே சேர்ந்து வராது. இப்ப பாவை வந்தால், பாவை அப்படின்றதான் எழுவாய் வந்து. சோ அப்ப பாவை வந்தால் அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல எழுவாயோட சேர்ந்து என்ன பண்ண எதுவும் இணையாமல் தனித்து நின்று பொருள் தரணும். இரண்டாம் வேற்றுமை அப்படின்னும் போது ஐ என்பதாகும் உருவு வந்து. இப்ப கபிலர் பரணரை புகழ்ந்தார். இப்ப கபிலர் எழுவாய், அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பரணரை, பரணரை அப்படின்றதா என்ன அப்படின்னா அங்க வந்து செயல்படு பொருள். அப்ப அந்த செயல்படு பொருள்ல ஐ அப்படின்ற வேற்றுமை உருவு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். புகழ்ந்தார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இவர் தொடர்ந்து கவனிக்கும் போது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ எந்த பெயருடன் இணைகிறதோ அப்பெயர் தான் என்ன சொல்றோம்னா செயல்படு பொருளாக மாறிவிடுகிறது. அப்ப கபிலருடைய செயல்படு பொருள் என்ன அப்படின்னா பரணரை புகழ்ந்தார் வந்து. இவ்வாறு ஒரு பெயரை செயல்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதால் இரண்டாம் வேற்றுமை செயல்படு பொருள் வேற்றுமை என்று பெயர் வந்து. சோ அப்ப நம்ம வந்து இரண்டாம் வேற்றுமைக்கு இன்னொரு பேர் என்னது செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முதல் வேற்றுமை அண்ட் எட்டாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கிறோம். முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை, ஏன்னா அதோட எதுவுமே சேராது, எந்த உருவும் இருக்காது அப்படின்னு பார்க்கிறோம், உருவு இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி எட்டாம் வேற்றுமை வந்து நம்ம விழி வேற்றுமை, அகிலா அப்படின்னா விழித்தல் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செயல்படு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். இதை நமக்கு கேள்வியா கேட்டுருவாங்க. அப்ப செயல்படு பொருள் வேற்றுமைனா எது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை அப்படி. அப்ப இரண்டாம் வேற்றுமை எப்படி வருது அப்படின்னா ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருளில் வரும் அப்படி. சோ அப்ப ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. அப்ப இரண்டாம் வேற்றுமை. இப்ப பாருங்க ஆக்கல் அப்படின்னா கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது வந்து ஆக்கல் வரக்கூடிய ஐ வந்து. அதே அழித்தல் அப்படின்னா பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் ஐ வந்து. அடைதல் கோவலன் மதுரையை அடைந்தான் மதுரையை வந்து. நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார் வந்து. ஒத்தல் தமிழ் நமக்கு உயிரை போன்றது ரை ஐ ஐ. உடைமை அப்படின்னா வள்ளுவர் பெரும் புகழ் உடையவர் அப்படின்னு. சாரி, வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். அப்ப புகழை வந்து. அப்ப கல்லணையை, நம்பிக்கைகளை, மதுரையை, பதவியை, உயிரை, புகழை, இது எல்லாத்துலயும் ஐ வருது. அதுதான் இரண்டாம் வேற்றுமை உருவு. அடுத்து மூன்றாம் வேற்றுமை உருவு ஆல், ஆண், ஒடு, ஓடு ஆகிய 4ம் மூன்றாம் வேற்றுமைக்குரிய உருவுகள். அப்ப ஆள் இருக்கணும், ஆண் இருக்கணும், ஒடு இருக்கணும், ஓடு இருக்கணும். இவற்றுள் ஆல், ஆண் ஆகிய கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான கருவி பொருள், கருத்தா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்களில் வரும். கருவி பொருள் அப்படின்னா முதற்கருவி, துணை கருவி என 2 வகைப்படும். கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது முதற்கருவி மரத்தால் சிலை செய்தான். அப்ப கருவியே என்ன பண்றோம் அப்படின்னா செய்யப்படுறா மாறுது. சோ அப்ப முதற்கருவி மரத்தால் சிலை செய்தான். அப்ப மரத்தால் பாக்குறோம். அப்ப ஆள் அப்படின்னு வருது. அப்ப கருவியே செய்யப்படும் பொருளா மாறிடுச்சு. ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பது துணை கருவி. உளியால் சிலை செய்தான். அப்ப சிலை கல்லுல பண்றாங்க, ஆனா உளியை பயன்படுத்துறாங்க. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா இது கருவியே பாத்தீங்கன்னா என்னன்னா
செயல்படும் பொருளா மாறிடுச்சு. அடுத்து துணையாக இருப்பது துணை கருவி அப்படின்னு பாத்தீங்கன்னா உளியால் சிலை செய்தான் வந்து. அப்ப கருவி பொருள் கருத்தா பொருள் அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்ப கருவி பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, கருவினா மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னு பாக்குறோம். அதே வந்து இங்க வந்து உளியால் சிலை செய்தான் பாக்குறோம். ஸோ அப்ப கருவியே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, முதற் கருவி அப்படின்னு பாக்குறோம். இங்க வந்து துணை கருவி ஆக முதல் கருவியே செயல்படும் பொருளாக இருக்கிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு எடுத்துக்காட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து அல்ல முதற் கருவி துணை கருவி அப்படின்னு. கருத்தா பொருள் அப்படின்னா வந்து ஏவுதல் கருத்தா, ஏற்றுதல் கருத்தா என இரு வகைப்படும் வந்து. ஸோ அப்ப பிறரை வந்து பாத்தீங்கன்னா செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா வந்து. அப்ப பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா. கரிகாலனால் கலனை கட்டப்பட்டது அப்படி பார்க்கிறோம். கரிகாலன் கலனை கட்டினான் அப்படின்னா வந்து கரிகாலன் கலனை கட்டினான் அப்படின்னா அவரை கட்டினான், கரிகாலனால் கலனை கட்டப்பட்டது அப்படி பார்க்கிறோம். அப்ப வந்து ஏவுதல் கருத்தா. அப்ப பிறரை செய்ய வைப்பது ஏவுதல் கருத்தா அப்படி. தானே செய்வது அப்படின்னா வந்து ஏற்றுதல் கருத்தா. அப்ப தானே செய்வது அப்படின்னா ஏற்றுதல் கருத்தா அப்படின்னு பார்க்கிறோம். சேக்கிலாரால் வந்து அப்ப சேக்கிலாரால் வந்து பாத்தீங்கன்னா சேக்கிலாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது அப்படிங்கிறோம். அப்ப சேக்கிலாரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது அப்படின்னா ஏற்றுதல் கருத்தா, அவரே ஏற்றாரு. ஆண் எனும் உருபு பெரும்பாலும் செயல் வழக்கில் இடம்பெறவில்லை அப்படிங்கிறோம். ஆனா நம்ம ஆளுக்கு அடுத்து ஆண் இருக்கு அப்படின்னு போட்டுறோம். எடுத்துக்காட்டு புறந்தூமை நீரான் அமையும் அப்படின்னோம். அப்ப நீரான் அமையும் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. பெரும்பாலும் இல்லை, ஆனா இங்க கொடுத்திருக்கோம். புறந்தூமை நீரான் அமையும். ஒடு ஓடு ஆகிய மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் உட நிகழ்ச்சி பொருளில் வரும் வந்து. தாயோடு குழந்தை சென்றது வந்து ஒடு வந்து. அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் ஓடு. அப்ப ஒடு ஓடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து அது நம்ம என்ன சொல்றோம், மூன்றாம் வேற்றுமையில் வரக்கூடியது. அதே மாதிரி ஆண் அப்படின்றது பெரும்பாலும் இல்லை. புறந்தூமை நீரான் அமையும் அப்படின்னும் என்ன வேற்றுமை உறவு பயந்து வந்திருக்கு அப்படின்னா வந்து மூன்றாம் வேற்றுமை அப்படி பார்க்கலாம். அடுத்து நான்காம் வேற்றுமை. நான்காம் வேற்றுமைக்கு உரிய உருவு கூ என்பதாகும் வந்து. ஸோ அப்ப இது வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருள் வரும் வந்து. இப்ப கொடை அப்படின்னு முல்லைக்கு தேர் கொடுத்தான் வந்து. அடுத்து பகை, புகை மனிதனுக்கு பகை வந்து. நட்பு அதை பேஸ் பண்ணி கபிலருக்கு நண்பர் பரணம் வந்து. தகுதி கவிதைக்கு அழகு கற்பனை வந்து. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான் வந்து. முறை செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ வந்து. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் வந்து. ஸோ அப்ப இங்க கூ அப்படின்றது நான்காம் வேற்றுமை பயின்று வந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். நான்காம் வேற்றுமை உருவுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. கூடுதலாக ஆக வந்து. கூலிக்காக வேலை செய்தான் வந்து. ஸோ அப்ப கூலிக்கு வேலை அப்படின்றது போல கூலிக்காக அப்படின்னு ஆக அப்படின்னு அதுவும் வரும் அப்படி வைக்கிறோம். ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது இன் எல் ஆகியவை ஐந்தாம் வேற்றுமை உருவுகள் ஆகும். இவை நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது போன்ற பொருளில் வரும் அப்படி பார்க்கிறோம் வந்து. இப்போ நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் வேற்றுமை இல்லு வரணும், இன்னு வரணும் வந்து. ஐயால் குயின் அது கண் இன் வந்து. தலையின் எளிந்த மயிர் வந்து. ஒப்பு பாம்பின் நிறம் ஒரு குட்டி வந்து. எல்லை தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கல் கடல். ஏது சிலடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் வந்து. ஸோ அப்ப இன் இல் அப்ப பாடுவதில் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இல் வருது. ஸோ அப்ப இன் இல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஐந்தாம் வேற்றுமை அப்படி பார்க்குறோம். அடுத்து வந்து ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை அப்படின்னும் போது அது, ஆது, அது, ஆது, ஆ ஆகியவை வந்து. அது, ஆது, ஆ ஆகியவை ஆறாம் வேற்றுமை உருவுகள் ஆகும். அப்ப இவ்வேற்றுமை உரிமை பொருளில் வரும். உரிமை பொருளை கிழமை பொருள் என்றும் கூறுவர் வந்து. ராமனது அது வந்துருச்சா வெல். நண்பனது கை வந்து. அப்ப ஆது, ஆ ஆகிய உருவுகள் இக்காலத்தில் பயன்படுத்துவதில்லை அனுப்புகிறோம் வந்து. அப்ப பெரும்பாலும் சங்க இலக்கியங்களை இப்ப பயன்படுத்துறது அப்படின்னா நமக்கு அது வருது. இக்காலத்துல பயன்படுத்தாது அப்படின்னு சங்க இலக்கியத்துல பயன்படுத்தியிருக்காங்க. ஏழாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் வேற்றுமைக்குரிய உருவு கண், மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருவுகளும் உண்டு. அப்ப கண், மேல், கீழ், கால், இல், இடம் போன்ற உருவுகள் இருக்கு. இதுல இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருவும் இடம்பெறும் வந்து. இப்ப எங்கள் ஊரின் கண் வந்து. அப்ப கண் அப்படின்னு வந்திருக்கு. மழை பெய்தது. இரவின் கண் மழை பெய்தது வந்து. இல் எனும் உருவு ஐந்தாம் வேற்றுமையிலும் ஏழாம் வேற்றுமையிலும் உண்டு வந்து. நீங்கள் அப்படின்ற பொருள் வந்துச்சுன்னா அது வந்து ஐந்தாம் வேற்றுமை. அதே நம்ம ஏற்கனவே பார்த்துதான் வந்து ஐந்தாம் வேற்றுமை அப்படின்னு என்றும். இடப்பொருளில் வந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அது வந்து ஏழாம் வேற்றுமை அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஏழாம் வேற்றுமை. அப்ப நீங்கள் பொருள் வந்து ஐந்தாம் வேற்றுமை வந்து. அது இடப்பொருள் வந்தது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஏழாம் வேற்றுமை என்று சொல்லப்படும் அப்படி பார்க்கிறோம் வந்து. அடுத்து எட்டாம் வேற்றுமை. இது வந்து விழிப்பொருளில் வரும். படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி விழி வேற்றுமை என்கிறோம் வந்து. வேற்றுமைக்கு என்று தனியே உருவு கிடையாது. பெயர்கள் திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன் என்பதை அண்ணா வந்து என்றும், புலவர் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா புலவரே என்றும்,
மாற்றி வழங்குவது 8ஆம் வேற்றுமை. அப்ப அண்ணா அகிலான்னு பார்த்தோம். அதே மாதிரி புலவரே அண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னானா அது 8ஆம் வேற்றுமை. அப்ப எடுத்துக்காட்ட ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது 8ஆம் வேற்றுமை அப்படின்னு நம்ம போட்டுடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பகுபதம் பகாபதம். நம்ம சொல் இலக்கணத்துல 8ஆவதா இருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பகுபதம் பகாபதம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பகுபதம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பிரிக்க முடிஞ்சதுன்னா அது பகுபதம், பிரிக்க முடியல அப்படின்னா பகாபதம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்றுதான் என்ன பதம் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மொழி பதம் கிளவி அப்படின்னு பார்த்தோம். அதான் சொல்ல குறிக்கக்கூடியது பார்க்கிறோம். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4 பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருந்தமையால் இவற்றை பகுபதங்கள் என்று சொல்லும். அப்ப பெயர் சொல்லும் வினை சொல்லும்னா பிரித்து பொருள் தர மாதிரி இருந்ததுன்னா அது பகுபதங்கள். அப்ப இடைச்சொற்கள் உரிச்சொற்கள் பகாபதத்துக்கு உரியாகும். அப்ப இடைச்சொல்லா இருக்குன்னா பிரிக்க முடியாது. மேல உரிச்சொல் பிரிக்க முடியாது. அப்ப இடைச்சொல் நம்ம பார்த்தோம், அதனுடைய வகைகள் பார்த்தோம், பிரிக்க முடியாது. உரிச்சொல் பார்த்தோம், அதனுடைய வகை பார்த்தோம், பிரிக்க முடியாது. அப்ப பகாபதத்துக்கு உரியவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைச்சொல் உரிச்சொல். அப்ப பகுபதத்துக்கு உரியவை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெயர் சொல் வினைச்சொல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். இவற்றில் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களே வழக்கத்துக்கு மிகுதியாக உள்ளன. அப்ப பெயர் அதிகமா இருக்கா வினை அதிகமா இருக்குன்னா, ஏன்னா பெயரோட வினை அதிகமா இருக்கும், செயல் அதிகமா இருக்கும். அப்ப செயலுக்கு அதிகமான சொற்கள் இருக்கு அப்படிங்கிறோம். படித்தான் என்னும் சொல்லை பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பிரிக்கணும், படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படி பார்க்கிறோம். படித்தான் இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பகுபதங்கள். அப்ப பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்ன சொல்றோம். பகுபத உறுப்புகள் நம்ம எத்தனை பிரிக்கிறோம்னா 6 வகையா பிரிக்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். அப்ப 6 வகையா பிரிக்கக்கூடிய பகுபத உறுப்புகள் என்னது, பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 6த்துக்கும் நமக்கு பொருள் தெரியணும், எடுத்துக்காட்டு தெரியணும். அப்ப தேர்வுல கேட்கும் போது நம்ம சரியா விடையளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பெயர் பகுபதம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா பெயர் சொல்ல இருக்கு, பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம். இதனை பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என 6 வகைப்படும் பெயர் பகுபதம். அப்ப பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் என்னன்னா பொன்னன் பொன் குட்டலன், ஊரன் ஊர், வரைந்தான் வரை, நடிகன் நடி. அப்ப பெயர் பகுபதம் அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என 6 வகையாக படுத்துவர் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பொருள் பெயர் பகுபதம். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இடம் நாடன் நாடு கூட்டலன், காலம் சித்திரையன் சித்திரை கூட்டலன், சினை கண்ணன் கண் கூட்டலன், பண்பு இனியன் இனிமை கூட்டலன், தொழில் உழவன் உழவு கூட்டலன் அப்படி. இது பெயர் பகுபதம். அடுத்து வினை பகுபதம் அப்படின்னா பகுபதம் தான் வினை சொல் தான், வேற ஒண்ணும் கிடையாது. உண்ணுகின்றான் அப்படின்னா உண்ணு கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படி. அதான் உண்ணுகின்றான் அப்படி. அதை என்ன சொல்றோம் அப்படின்னா வினை பகுபதம் அப்படி. அப்ப பகுபத உறுப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பகுதி அப்படி. பகுதினா முதல்நிலையில இருக்கிறது. சொல்லின் முதலில் இருக்கும் பகாபதமாக அமையும் வினை சொல்லில் ஏவலாகும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். அப்ப வினை சொல்லின் ஏவலா இருக்கும், பெயர் சொல்ல 6 வகையில ஏதாவது ஒன்னா இருந்ததுன்னா அது பகுதி முதல்நிலை. ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதி ஆகும். இது இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லோட அடிப்பகுதி. இப்ப எக்ஸாம்பிள் மேல பாருங்க, வினை சொல் இருக்கு உண்ணுகின்றான், உன் அப்படின்றதா என்ன அப்படின்னா பகுதி பகுதி. அப்ப விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வரும். இப்ப விகுதி இல்லாமையும் ஏவல் வினையாக கூட இது வருமா அப்படின்னா வரும் பகுதி அப்படி பார்க்கிறோம். அது மேலும் பகுதி விகுதி என பிரித்து இயலாததாய் இருக்கும். பாடினான் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண். இல்ல அந்த பாடு அப்படின்றதுதான் என்னன்னா நம்ம வேர்ச்சொல் அடிச்சொல் சொல்லுவோம், அதுதான் என்ன அப்படின்னா பகுதியாகும். விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. இது போலவே விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இது வரும் பாடு அப்படின்னும் போது போலவே வருது. அப்ப படி ஆடு செய் எழுது நட ஒரு போன்றவை பகுதியாகும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கின்றன அப்படி பார்க்கிறோம். எது அப்படின்னா பகுதி முதல்நிலை அப்படி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு விகுதி அப்படி பார்க்கிறோம். இறுதி நிலை. விகுதி அப்படின்னா இறுதி நிலை. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று, ஒரு வினைமுற்று இருக்கு சொல்லின் இறுதியில் நின்று திணை குறிக்கும் பால குறிக்கும் என்ன குறிக்கும் இடம் குறிக்கும் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி. இப்ப கொடுத்தான் அப்படின்றோம், படித்தால் அப்படின்றோம், நடந்தது அப்படின்றோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆண் ஆள் அப்படின்னு இருக்கு. அப்ப ஆண் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆண் பால் வினைமுற்று விகுதினும். பெண் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெண் பால் வினைமுற்று விகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா இப்ப கொடுத்தான் கொடு அப்படின்னா பகுதி, இதுல விகுதி அப்படின்னும் போது ஆண் அப்ப அங்க என்னன்னா நமக்கு ஆண் பால் பெண் பால் அப்படின்றது சொல்லுது அப்படின்னு. அதே மாதிரி நடந்தது அப்படின்னு போகும்போது நட கூட்டல் இத்து பிராக்கெட்ல இருந்து இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ, அப்ப தூ அப்படின்னு நமக்கு வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா நமக்கு அதனுடைய ஆண் பாலா பெண் பாலா அப்படின்றது நம்ம சொல்றதுக்கு விகுதி இறுதிநிலை அப்படின்றது பயன்படுகிறது. இப்ப மடித்தார் மடி, படித்தார் பார், பகிழ்ந்தான் மகிழ். இவற்றுள் ஆண் ஆள் தூ என்பவை விகுதிகளாகும். சரி, இதோட சேர்ந்து
ஓகே. ஸோ அப்போ இவற்றில் வந்து இங்கே நம்ம பார்க்கும்போது ஆண் ஆள் அது இந்த இங்கே இருக்கிறது இதோட கண்டினியூஷன் இது வந்து ஆள் அது என்பவை விகுதிகளாகும். ஆண் என்னும் விகுதி உயர்தனை ஆண்பால் ஒருமை படர்க்கை இடமும் என்பனவற்றையும் ஆண் என்னும் மிகுதி வந்து உயர்தனை பெண்பால் ஒருமை படர்க்கை விதியும் வந்து இடம்பெற்றவன. தூ என்னும் மிகுதி வந்து அக்ரிணை ஒன்றற்பால் நமக்கு தெரியும். வந்து அப்போ ஆண் அப்படின்னா வந்து ஆணை குறிக்கும், பெண் அப்படின்னா பெண்பாலை குறிக்கும். அதே வந்து தூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணையை குறிக்கக்கூடியதா வந்து இருக்கு. அதுதான் நம்ம இப்போ டேபிளில் கொடுக்கும். இப்போ படித்தான் அப்படின்னு ஆண் ஆள் அப்படின்னு பிரிச்சிட்டோம். அதாவது பெற்றாரா ஆர் அப்படின்னு பலர்பால் வந்து குறிக்கும். அப்ப ஆர் அப்படின்னா பலர்பால். நீந்தியது ஓடின இதுதான் நமக்கு குரூப் 4ல கேள்வியை கேட்டாங்க. வந்து கிட்டத்தட்ட நம்ம இன்றைய வகுப்புல மட்டுமே குரூப் 4ல கேட்டா 3 கேள்விக்கான விடை அப்படின்னு பாக்குறோம். வந்து ஓடின அப்படின்னா பலவின் பால் வினைமுற்று விகுதி ஆ அப்படின்னு பாக்குறோம். நீந்தியது அப்படின்னா தூ ஒன்றன் பால் வினைமுற்று விகுதி தூ ரா. பெற்றாரா ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி ஆர் வந்து. சிரிக்கிறேன் அப்படின்னா ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஏன் அப்படின்னு குறிக்குது. உண்டோம் அப்படின்னா ஓம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஆம் எம் ஏம் ஓம் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அதே செய்தாய் அப்படின்னா வந்து ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஆய் ஈ வந்து. பாரீர் அப்படின்னா ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி ஈர் அப்படின்னு பார்க்கிறோம். அழகிய பேசும் அப்படின்னா பெயரச்ச விகுதிகள் வந்து. வளர்க அப்படின்னா கா வியங்கோல் வினைமுற்று கா இய வந்து. வந்து தேடி அப்படின்னா வினையச்ச விகுதிகள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விகுதியை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ அது வந்து உயர்தினையா அக்ரிணையா. அதே மாதிரி பால் வந்து பார்த்தீங்கன்னா 5 பால்கள் வந்து நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கரை அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல வந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி கா அப்படின்னா வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு பார்க்குறோம். கா இய அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம பெயரச்ச விகுதிகள் அப்படின்னு வந்து பெயரச்ச விகுதிகள் வந்துச்சுன்னா வினையச்ச விகுதிகள் வந்து. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய அந்த விதிகளை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா தேர்வுக்கு தயாராகும். இது ஒரு 10 தடவை நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா மனப்படம் ஆயிடும். அப்போ நம்ம இதை அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரது நமக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை வந்து. ஸோ பகுதி விகுதி பார்த்தாச்சு. அடுத்து இடைநிலை. இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் வந்து இடையில் தோன்றும் உறுப்புக்கு இடைநிலை என்று பெயர். வந்து வினை பகுபதத்தில் வரும் இடைநிலை கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை என இருவகைப்படுத்துவார் அப்படிங்கிறோம். அப்ப பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலை பெயர் இடைநிலை என்பர் அப்படிங்கிறோம். வந்து ஸோ அப்ப இடைநிலை அப்படின்போது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கு இடைநிலை என்று பெயர். வினை பகுபதத்தில் வரும் இடைநிலை கால இடைநிலை எதிர் இடைநிலை என இருவகைப்படுத்தப்படும். பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலை வந்து பெயர் இடைநிலை அப்படி ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. வந்து இப்போ வென்றார் அப்படின்னா இறந்த கால இடைநிலை. வந்து உயர்கிறான்னா நிகழ்காலம் அந்த கிரு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப கிரு கின்று ஆண் என்று நமக்கு எக்ஸாம்பிள் இதாக கேட்டிருந்தாங்க. அந்த திருப்பி நமக்கு வருது. நம்ம புத்தகத்தை நல்லா திருப்பி ரிவைஸ் பண்ணோம்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம விடையளிச்சலாம் ஃப்ரெண்டு. புகுவான் செய்கேன் அப்படின்னா இக்கு எதிர்கால இடைநிலை. வந்து பறிக்காதீர் அப்படின்னா எதிர்மறை இடைநிலை இல் அல் மகிழ்ச்சி அறிஞன் அப்படின்னா இச்சு இஞ்சு பெயர் இடைநிலைகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இடைநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்க வச்சு அது முடிவு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எதிர்மறை பெயர் இடைநிலைகள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். வந்து கால இடைநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது. ஸோ காலநிலை அப்படின்னா வந்து ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும் இடைநிலை தான் காலநிலை. அப்போ வார்த்தையிலே கால அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அந்த கால அப்படின்னா காலத்தை குறிக்க போதுன்னு பார்க்குறோம். அப்ப எதுக்கு இடையில இருக்குன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கும் நின்று காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு பார்க்குறோம். அப்ப காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். இப்ப செய்தான் அப்படின்னு பார்க்குறோம். செய்கூடல் எத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப செய்கிறான் அப்படின்னா செய்கூடல் கிரு கூட்டல் ஆண். வந்து செய்வானா செய்கூடல் இவ் கூட்டல் ஆண். அப்ப இதுல இத்து கிரு இவ் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். இதுதான் என்னன்னா கால இடைநிலைகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இத்து கிரு இவ் என்பன கால இடைநிலை நிலைகளாகும். இவை முறையே இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அப்படின்னு பார்க்குறோம். இதை நமக்கு எக்ஸாம்ல குரூப் 4 எக்ஸாம்ல கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப இறந்த கால இடைநிலைகள் அப்படின்னா இத்து இட்டு இரு இன்னு. நிகழ்கால இடைநிலைகள் கிரு கின்று ஆண் என்று. எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னா இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னா அல் இல் அப்படின்னு வந்தா எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இதை திருப்பி ஒரு 10 தடவை மேல நம்ம ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலைகளை எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு. அப்ப எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து அப்ப ரெண்டுத்துக்கு நடுவில் வரணும் எதிர்மறையை உணர்த்தக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ மேல எதிர்மறை இடைநிலைகள் அல் இல் அப்படின்னு பார்த்தோம். நீங்க பாருங்க ஓடாது அப்படின்னு எதிர்மறை இடைநிலை இருக்கானா இருக்கு. அதே மாதிரி காணலன் கான் கூட்டல் அல் கூட்டல் அன் வந்து அப்ப அல் அப்படின்னு இருக்கு. எழுதியன் எழுது கூட்டல் இல் கூட்டல் அன் அந்த இல் வந்து. சோ அப்ப எதிர்மறை இடைநிலை அப்படின்னும் போது வந்து நமக்கு அல் இல் அப்படின்றது வந்து வந்துச்சு அப்படின்னா எதிர்மறை இடைநிலையா இருக்கு. அப்ப காணலன் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓடு கூட்டல் கூட்டல் து அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி காணலன் அப்படின்னும் போது கான் கூட்டல் அல் கூட்டல் அன் வந்து அண்ட் எழுதியன் எழுது கூட்டல் இல் கூட்டல் அன் அப்படி பார்க்கிறோம். அப்ப எதிர்மறை அப்படின்னும் போது இடைநிலை அப்படின்னா இடையில தான் வருது அப்படிங்கிற பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரும் அப்படி. அடுத்து பெயர் இடைநிலை அப்படின்னு எடுத்துனா ஓர்
ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும் வந்து. அப்போ ஒரு ஆக்க பெயர் சொல்லில் வந்து பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு அடைமுகம். அப்ப பெயர் பகுதியை விகுதியோடு இணைக்கணும். அப்ப பெயர் பகுதி விகுதியோடு இணைச்சோம் அப்படின்னா சதா பெயர் இடைநிலை. இப்ப இச்சு, இஞ்சு, இந்து, இத்து, இவ்வு ஆகிய மெய்கள் பெயர் இடைநிலைகளாக வரும். அப்ப பெயர் இடைநிலை வரக்கூடியது எது அப்படின்னும் போது இது நடுவுல வரும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழச்சி அப்படின்னு இருக்கு. தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் இச்சு, இச்சு கூட்டல் இ அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் ஓட்டுநர் அப்படின்னா ஓட்டு கூட்டல் இன் கூட்டல் அர் அப்படின்னு பார்க்கிறோம். மூவர் மூன்று கூட்டல் இவ் கூட்டல் அர் வந்து. அப்ப அந்த இவ் இன் அண்ட் இச் அப்படின்னு பாக்குறோம். சோ இது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெயர் இடைநிலைகள். இளைஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இலை கூட்டல் இஞ்சு கூட்டல் அர் வந்து. அண்ட் ஒருத்தி ஒரு கூட்டல் எத்து கூட்டல் இ அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கு சொல்லும் போது ஒரு ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். அப்ப இடையில வரும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப இங்க இத்து அப்படின்றது வந்திருக்கு, இங்க இச்சு வந்திருக்கு, இன்னு வந்திருக்கு, இவ்வு வந்திருக்கு, இஞ்சு வந்திருக்கு அப்படிங்க. அதான் பெயர் இடைநிலை. அப்ப பெயர் இடைநிலை அப்படின்னும் போது நம்ம அதுக்கான விளக்கமும் எடுத்துக்காட்டும் நம்ம நிலையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேர்வுல கேள்வியா வரும்போது வினாவா வரும்போது நம்ம சரியான விடையை வந்து அளித்திடலாம் அப்படி பார்க்கிறோம். அடுத்து சந்தி பகுதியும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் வந்து. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வரும். அப்ப பகுதினா என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பகுதி அப்படின்றது முதல்ல வருது. அதுக்கும் அதே மாதிரி இடைநிலைக்கும் இடையில வந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன சொன்னா சந்தி அப்படின்றோம். அப்ப சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர் வந்து. இது அப்படியே ஸ்டேட்மெண்டா கேட்டுருவாங்க. சந்தி அப்படின்றதுக்கு என்ன பெயர் அப்படின்னா புணர்ச்சி என்று பெயர் வந்து. இது எங்க வரும் அப்படின்னா வந்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும் வந்து. பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில் தொடரும் உறுப்பு தான் சந்தி அப்படிங்கணும். அப்ப பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில தோன்றுச்சுன்னா அது சந்தி. சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெரு வழக்காகும். அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதல். புணர்ச்சினாவே நமக்கு தெரியும் ஒரு புதிய எழுத்து வந்து தோன்றும். அதே திரிதல் அந்த எழுத்து மாறுபடும், அல்லது கெடுதல் அந்த எழுத்து மறைந்தே விடும் அப்படின்னு பாக்குறோம். நேற்றைய வகுப்புல நம்ம எழுத்து இலக்கணத்துல பார்த்தோம் தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு பார்த்திருந்தோம். சோ அந்த மாதிரி தோன்றுவது திரிதல் அல்லது கெடுதல் அப்படின்னு நடக்கும். அப்போ ஒரு எழுத்து தோன்றுவதை சந்தி என்றும் வந்து மற்றைய திரிதலையும் கெடுதலையும் வந்து விகாரம் என்றும் வழங்குவார் அப்படிங்கிறோம். அப்ப சந்தி அப்படின்னும் போது என்னன்னா எழுத்து வந்து தோன்றணும் அப்படிங்கிறோம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை அப்படியே ஸ்டேட்மெண்டா கூற்று காரணத்துல கேட்டுருவாங்க. அப்ப மற்றைய திரிதலும் கெடுதலும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு எழுத்து வந்து திரியணும், திரிதல் அப்படின்னா மாறுபடணும், அல்லது வந்து என்ன ஆகும்னா நமக்கு கெடுதல்னா முற்றிலுமாக அழிந்து போயிடணும் அப்படிங்கிறோம். அப்ப பெரும்பாலும் இத்து, இப்பு, இக்கு என்னும் 3 எழுத்துக்கள் ஒன்று சந்தியாக வரும். அப்ப சந்தியாக வரக்கூடிய பெரும்பாலான எழுத்துக்கள் அப்படின்னும் போது இது அப்படியே ஸ்டேட்மெண்டா கொடுத்துருவாங்க. இத்து, இப்பு, இக்கு என்னும் 3 எழுத்துக்களுள் ஒன்று சந்தியாக வரும் வந்து. அப்ப உடம்படு மெய்கள் இ யு சந்தியாக வருவதும் உண்டு வந்து. அப்ப உடம்படு மெய்கள் இ யு அப்படின்றது சந்தியாக வரும் அப்படிங்கிறோம். அப்ப அசைத்தான் அப்படின்னும் போது அசை கூட்டல் எத்து கூட்டல் ஆண் அப்படிங்கிறோம். அப்ப அசைத்தான். படிக்கிறார் அப்படின்னா படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆர் வந்து. படிக்கிறார் வந்து. அது மாதிரி காப்பார் கா கூட்டல் இப்பு கூட்டல் ஆர் வந்து. வணங்கிய அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வணங்கு கூட்டல் இ இன் கூட்டல் இ கூட்டல் ஆ அப்படின்னு பாக்குறோம். சோ இதுல வந்து என்ன அப்படின்னா இப்ப வந்து நமக்கு வந்து அந்த இக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா வந்து பொருந்தக்கூடிய இடம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சந்தியா வருது வந்து. அதாவது பகுதி விகுதி இரண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறோம். அப்ப பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சரி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது அப்படின்னா சந்தி அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம பகுதிக்கும் இடைநிலையில் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல வந்து இத்து, அங்க வந்து இப்பு, இங்க இக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா இ அப்படின்னு பாக்குறோம் வந்து. சோ அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இத்து அப்படின்றது சந்தியா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இ அப்படின்றது உடம்படு மெய் சந்தியா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இத்து, இப்பு, இக்கு அண்ட் இ அப்படின்றது சந்தியா வரும் அப்படிங்கிறோம். அப்ப சந்திக்கு நம்ம விளக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கத்தை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேர்வுல ஸ்டேட்மெண்டா போடும்போது நமக்கு சுற்றடா வரும்போது நம்ம அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து சாரியை வந்து பகுதியோடு இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து வரும் உறுப்பு சாரியம். அப்ப பகுதியோடு இடைநிலையோடு விகுதியும் வந்து பொருத்தமாக சார்ந்தது. பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில். அப்ப இதை அப்படியே மாத்தி கூட கொடுப்பாங்க. சந்திக்கு இருக்கிறது சாரியைக்கும், சாரியைக்கு இருக்கிறது சந்திக்கும் மாத்தி கொடுப்பாங்க. பெரும்பாலும் இது எப்படி வரும் அப்படின்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அப்படிங்கிறோம். இப்ப பார்த்தனன் அப்படின்னும் போது பார் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படிங்கிறோம். இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அன் அப்படின்றதா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாரியை ஆகும். இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருது. சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிட வேண்டும் வந்து. அப்ப சந்தி வரக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வருது அப்படின்னா உயிர்மை எழுத்து அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கா ஞா சா நாடு உயிர்மை எழுத்து அது வந்துச்சுன்னா சாரின்னு சொல்லணும் வந்து. இப்ப தருகுவேன் அப்படின்னு இருக்கு வந்து. இப்ப தா அப்படின்றதா தரு கூட்டல் கூ இவ் கூட்டல் என் அப்படின்னு பாக்குறோம். இச்சொல்லில வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்து இந்த கூ அப்படின்னு வருது. அந்த கூ அப்படின்னா இக்கு கூட்டல் ஊன்னு பாக்குறோம். இக்கு கூட்டல் ஊன்னா அது உயிர்மை எழுத்து வந்து. சோ அது வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லணும் சாரி அப்படிங்கிறோம். அப்ப பெரும்பாலும் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும்னு பாக்குறோம். அப்போ ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா இடைநிலைக்கும்
பகுதிக்கும் இடையிலே வருது. அப்படி வர்றது எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உயிர்மை எழுத்தாறு தான் வருது அப்படி பார்க்கலாம். அப்ப உயிர்மை எழுத்து அப்படின்னா கூ வந்து உயிர்மை எழுத்து. அப்ப சாரியைக்கு பொருள் இல்லை அப்படி பார்க்கிறோம். அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியாக வரும். இப்ப அன் வந்து விகுதியா வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அன் தான் வந்து சாரியை அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் ஆன் ஆல் ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியாக வராது. அப்ப எப்ப வராதுன்னா ஆன் ஆல் ஆர் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்ப அந்த அன் சாரியை வராது அப்படிங்கிறோம். அப்ப நடந்தனன் அப்படின் போது அன் சாரியா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப அன் அப்படின்றது மட்டும் இல்லாம ஆன் இன் அல் அற்று இற்று அத்து அம் தம் அம் நம் நும் ஏ ஆ உ ஐ கு இன் அப்படின்றதெல்லாம் சாரியை இருக்கிறோம். இப்ப விகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் வந்து பகுதி விகுதி இடைநிலை ஆகிய புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும் அப்படிங்கிறோம். நம்ம அந்த திரிதல் கெடுதல் அப்படின்னும் போது அது வந்து விகாரம் பார்த்தோம். ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக தெரிந்தும் கெட்டும் நெறில் புடிலாகும் நெடில் வந்து குறிலாகும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். இப்ப நின்றான் அப்படின்றது வந்து நில் அப்படின்றதும் நின் அப்படின்றதும் கூட்டல் ஆண் அப்படின்னு மாறுது. அப்ப அந்த இல் அப்படின்றத என்ன மாறுதுன்னா இன்னா வந்து மாறுது. அப்ப இந்த இடம் என்ன திரிதல். அப்ப திரிதல் என்ன இல் வந்து என்ன அப்படின்னா விகாரம் அப்படி பார்க்கிறோம் வந்து. சோ அப்ப மொத்தம் நம்ம 6 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த 6மே வந்து பார்த்து முடிச்சிட்டோம். சோ அப்ப பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் அப்படி பார்க்கிறோம் வந்து இடைநிலை வந்து. சோ மொத்தம் 6 இருக்கு அப்படி பார்க்கிறோம் ஃப்ரெண்ட் வந்து. சோ அதற்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா வந்து இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அப்படி பார்க்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் இரட்டை கிளவி பார்த்துருவோம். திருப்பி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இரட்டை கிளவி அப்படின்னா இரட்டைனா இரண்டு கிளவினா சொல் வந்து. அப்ப இரண்டு சொல் அப்படின்னா இரட்டை கிளவி வந்து. இப்ப பாருங்க விறுவிறு என நடந்தார் அப்படின்னு இருக்கு வந்து. சோ அப்ப கலகல என சிரித்தார் வந்து. படபட என முறிந்தன குடுகுடு என சென்றார் வந்து. அப்ப விறுவிறு கலகல படபட குடுகுடு எங்கேயாவது வந்து கேப் இருக்கா பாருங்க. கேப் இல்லாம இருக்கு. அப்ப ஸ்பேஸ் இல்லாம எழுதுறோம் அப்படின்னு பாக்குறோம் வந்து. எது அப்படின்னா வந்து இரட்டை கிளவி வந்து. அப்ப இரண்டு இரண்டாக இணைந்து பிரித்தால் பொருள் தராது. இப்ப விரு பொருள் தருமா தராது. கல பட குடு பொருள் தராது. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் பொருள் தராத சொற்கள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இரட்டை கிளவி அப்படின்னு சொல்றோம். இப்ப அடுத்து வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பு 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 என்று கத்தினான். எங்கே எங்கே என்று கேட்டனர். இல்லை இல்லை என்று சொன்னான். பிடி 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 என்று துரத்தினார்கள் வந்து. சில சொற்கள் 2 3 4 முறை வந்துள்ள பிரித்தால் பொருள் தரும் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் பல முறை வருவதை வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லும் போது வந்து சொற்களை பிரித்தால் பொருள் தரும். பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். பொருள் தராது அப்படின்னா அது இரட்டை கிளவி வந்து. 2 3 4 முறை அடுக்கி வந்து அது அடுக்கு தொடர். இரட்டை சொல்லாகவே வரும் அப்படிங்கிறோம். சொற்கள் தனித்தனியே வரும். இங்க வந்து சொற்கள் இணைந்தே வரும் வந்து. அதே மாதிரி விரைவு வெகுளி உவகை அச்சம் அவலம் ஆகிய பொருளில் வரும் வந்து. இங்க வந்து வினைக்கு அடைமொழி குறிப்பு பொருளில் வரும் வந்து. இங்க வந்து எடுத்துக்காட்டு படி படி படின்னு வரும். இங்க படப்பட அப்படின்னு வரும். அப்ப அதாவது என்னன்னா 2 3 4 முறை அடுக்கி வந்ததுன்னா அது அடுக்கு தொடர். அங்க இரண்டே சொற்கள் தான் வரும் அப்படி பார்க்கிறோம். அது ஒரு கேப் இல்லாம வரும் அப்படி பார்க்கிறோம். இப்ப பிரித்தால் இது பொருள் தரும் இது பொருள் தராது அப்படி பார்க்கிறோம். சோ இதை நம்ம திருப்பி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கிறோம். சோ நம்ம இன்றைய வகுப்புல வந்து நம்ம சொல்லிலக்கணம் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணி ஆச்சு அறிவிக்கிறோம். சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறள். 5 திருக்குறள் இருக்குன்னு பார்த்தா மனப்பாட பகுதி. தினமும் 5 குறள் மனப்பாடம் பண்றோம் வந்து. சோ இந்த அப்கமிங் எக்ஸாம்ல மினிமம் டார்கெட் வந்து 90 போடணும் ஃப்ரெண்ட் வந்து. மேக்ஸிமம் 100 அப்படின்னு இலக்கு. சோ அதனால எங்கெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியுதோ அங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா வேகமா விடையளிச்சிடலாம். அந்த வேகமா விடையளிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம அந்த டைமை வந்து சேவ் பண்ணி அதை எதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து மேக்ஸுக்கு பயன்படுத்தலாம், கணிதத்துக்கு பயன்படுத்தலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம கூடுதல் நேரத்தை ஒதுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கு. வேகமா தமிழ்ல விடையளிச்சோம்னா அப்ப மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா வேகமா விடையளிக்கலாம். மனப்பாடம் பண்ணலாம் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு போறோம். யோசிச்சோம்னா டைம் ஆகும். அப்ப நமக்கு ஜிகே அண்ட் மேக்ஸுக்கு டைம் பெருசா நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னன்னா 3/4 மணி நேரம் 45 நிமிஷத்துல 50 நிமிஷத்துல தமிழ் முடிச்சிடணும் வந்து. சோ அந்த வேகத்துல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குரூப் 2A பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்க. ஒழுக்கமுடைமை அறத்துப்பால் இளறவியல் அதிகாரம் 14 வந்து இருக்கு. சோ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்க. சோ அப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள் வந்து ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது என்ன அப்படின்னா ஒழுக்கமே. ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னும். அப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்படும். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே. அப்ப ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அப்படின்னும் போது என்னது அனைத்து சிறப்புகளையும் தருவது எதுனா ஒழுக்கம் தான் வந்து. அதனால அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி என்ன பண்ணணும் காத்தல் வேண்டும். அப்ப உயிரினும் ஓம்பப்படும் உயிரினுக்கும் மேலானதாக அப்படின்னு வந்து. அப்ப சொற்பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து விழுப்பம் அப்படின்னா சிறப்பு வந்து ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படி. சோ நமக்கு அந்த சீர் அடிப்படையிலும் கேட்பாங்க, பொருள் அடிப்படையில கேட்பாங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சொற்பொருள் அடிப்படையிலும் கேட்பாங்க. அப்ப சீர் பொருள் சொற்பொருள்
அப்போ 3 விதமான கேள்விகள் அப்படின்னு நம்ம திருக்குறளை எதிர்பார்க்கலாம் அப்படி பார்க்கிறோம். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாராகிறது அப்படின்றது முக்கியம் அப்படி பார்க்கிறோம். சோ அடுத்து 2வது குறள். இந்த குறள் மனப்பாடம் பண்ண போறீங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அப்படின்றதான் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துருங்க. பார்க்காம எழுதி பாருங்க, அதுதான் முக்கியம். இப்ப மனப்பாடம் பண்றது அப்படின்னா என்னன்னா, ரஃப் நோட்டு மாதிரி ஒன்று போட்டுட்டு தமிழுக்கு நீங்க அதில் பார்க்காம எழுதி பார்க்கறது அதையும் சேர்த்து பண்ணணும். அப்பதான் பிழை இல்லாம நீங்க எழுதி பார்ப்பீங்க. அப்ப பிழையோட கொடுக்கும்போது கூட நீங்க சரியா இதுல பிழை இருக்கு இல்லைன்னு முடிவு பண்ணலாம். அடுத்து இதுல இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா, ஒழுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா தொழில் பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப ஒழுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா தொழிலை குறிக்குது. அப்ப தொழில் பெயர் அப்படின்னு பார்க்கிறோம். படும் அப்படின்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப படும் அப்படின்றது என்னது, செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்றா இருக்கு. படும் அப்படின்னு வினைமுற்றா இருக்கு. இது அப்படியே கூட நம்ம கேட்பாங்க ஃப்ரெண்ட், அப்படியே நம்ம படிச்சுக்க வேண்டியதான். ஒரு சில இடங்களில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், ஒரு சில இடங்களில் அப்படியே நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பருந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பொருள், எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாக ஆகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்ற. அப்ப எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதனை காத்தல் வேண்டும் அப்படி பார்க்கிறோம். சொற்பொருள் என்ன அப்படின்னா பிரிந்து பரிந்து அப்படின்னா விரும்பி அப்படி பார்க்கிறோம். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். இலக்கண குறிப்பு காக்க கா அப்படின்னு வேங்கோல் வினை முற்றும் பார்க்கும். பரிந்து தெரிந்து அப்படின்னு வந்ததுன்னா வினையச்சங்கள் பார்க்கலாம். அப்ப வினையச்சங்கள் அப்ப வினையை கொண்டு முடியும். அப்ப அடுத்து ஒரு வினை வரணும். பரிந்து தெரிந்து அப்படின்னு பார்க்கிறோம். பரிந்துனா விரும்பி அப்ப பரிந்து தெரிந்து அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நமக்கு வினையச்சம் அப்படின்னும் போது வினையை கொண்டு முடிகிற மாதிரி இருக்கணும் அப்படி பார்க்கிறோம். பிரித்தறிதல் அப்படின்னா பரிந்தோம்பி பரிந்து குட்டல் ஓம்பி அப்படி பார்க்கிறோம். தெரிந்தோம்பி தெரிந்து குட்டல் ஓம்பி அப்படி பார்க்கிறோம். அப்ப முடிந்தவரை நம்ம குறள்ல இருக்கக்கூடிய நம்ம இலக்கண குறிப்போம் அல்லது பிரித்தறிதலும் நம்ம சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா தேர்வு நோக்கில நமக்கு சுலபமா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? இப்ப பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. திருப்பி திருப்பி ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் பார்க்காம எழுதி பாருங்க. ரிவிஷன் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு படிச்ச 5 குறள் நாளைக்கு ரிவைஸ் பண்றோம், அடுத்த நாள் ரிவைஸ் பண்றோம். 40 நாள் படிக்கும் 40 நாள் ரிவைஸ் பண்றீங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு திருக்குறள் மனப்பாடம் ஆயிடும். சீர் பத்தி கேட்டாலும் சொல்லிடுவீங்க, பொருள் கேட்டாலும் சொல்லிடுவீங்க, சொற்பொருள் கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும். இலக்கண குறிப்பு சொல்லணும், அந்த பிரித்தறிதல் சொல்லணும். அடுத்து ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் என்ன இழிகுடியினரா கருதப்படுவார் அப்படிங்க. அப்ப ஒழுக்கம் உடையவர் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு. அப்ப ஒழுக்கம் இருந்தா உயர்குடியின்றார் வள்ளுவர். அந்த ஒழுக்கம் இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா இழிகுடியினர் சொல்றார். அப்ப ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படி பார்க்கிறோம். அப்ப குடிமை அப்படின்னா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படி பார்க்கிறோம். இலக்கண குறிப்பு இழிந்த பிறப்பு அப்படின்னா பெயரச்சம் அப்படி பார்க்கிறோம். அப்ப பெயரச்சம் அப்படின்னும் போது என்னன்னா பெயர் சொல்லை கொண்டு முடியணும் அப்படி பார்க்கிறோம். அப்ப பெயர் சொல் அப்படின்றது கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அது பெயரச்சம். அப்ப இழிந்த பிறப்பு இழிந்த அப்படின்னு பெயரச்சம் அப்படி பார்க்கிறோம். பிறப்பு அப்படின்னு பார்க்கிறோம். ஓகேவா? அப்ப இலக்கண குறிப்பு அப்படின்னு சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். இப்ப குறள் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாயிடும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாயிடும். அப்போ ஒழுக்கம் உடைமைனா அதான் குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படி பார்க்கலாம். அடுத்து 4வது குறள் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கு குன்றக்கெடும். பொருள், ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்தே போகும். அப்ப கல்வி கூட மறந்துட்டாலும் பரவாயில்ல, மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்தே போகும். அப்ப மரப்பினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். மரப்பினும் மோத்து கொள்ளலாம். அப்ப மறந்துட்டாலும் பரவாயில்ல, கல்வியை திருப்பி கத்துக்க முடியும் இயலும். ஆனா பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும். ஆனா ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். கெடும்னா செய்யும் எனும் வாய்ப்பாட்டின் வினைமுற்று அடிமக்கிறோம். அண்டு கொலல் அப்படின்னா அல் ஈற்று தொழில் பெயர் அடிமக்கிறோம். அப்ப இலக்கண குறிப்பு அப்படின்றது நமக்கு மிக முக்கியம் அடிமக்கிறோம். அடுத்து 5வது குறள் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அப்ப அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொருள், பொறாமை உடையவனிடம் செல்லும் நிலைக்காது, அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு. அப்ப பொறாமை இல்லாதவனிடம் செல்லும் நிலைக்காது. அப்ப யாருகிட்ட செல்லும் நிலைக்காதுன்னு கேட்பாங்க. பொறாமை உள்ளிடம் செல்லும் நிலைக்காது, அது போல அப்ப ஒழுக்கம் அப்படின்றது இல்லாதவனிடம் என்னது உயர்வு இருக்காது அப்படின்றாங்க. அப்ப அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படி பார்க்கலாம். அழுக்காறுனா பொறாமை,
ஆக்கம்னா செல்வம். இலக்கண குறிப்பு வந்து உடையான் வினையால் அணையும் பெயர் அப்படி வைக்கிறோம். அப்ப உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். அணி அப்படின்னா ஓமை அணி பயின்று வருகிறது. அப்ப அது போல அப்படின்னு வருதுல, அது போல அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஊமை அணி அப்படின்னு வைக்கிறோம். அப்ப இது பயின்று வரக்கூடிய அணி என்ன? ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு பார்க்கிறோம். அதுல பயின்று வரக்கூடிய அணி வந்து ஊமை அணி அப்படின்னு. இலக்கண குறிப்பு வந்து உடையான வினையால் அணையும் பெயர். அப்ப அழுக்காறு பொறாமை ஆக்கம் செல்வம் அப்படின்னு பார்க்கிறோம். இது நம்ம தேர்வு நோக்கில் முக்கியம். ஸோ அப்போ நம்ம வகுப்புகள் அப்படின்றது இப்படிதான் போக போகுது. நம்ம ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு நாளும் வந்து கவர் பண்ண போறோம். ஸோ 44 நாட்களில் கவர் பண்ண போறோம். ஸோ 44 நாள் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய 15 நாட்கள் இருக்கு அப்படின்னா அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போறீங்க. திருக்குறள் 5 திருக்குறளை தினமும் மனப்பாடம் பண்ண போறோம். இப்போ காலையில எழுந்தோன்னா 2 to 3 மணி நேரம் நீங்க தமிழ் தான் படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்றீங்க. படிக்கிறீங்களா? ரிவிஷன் பண்றீங்க. ரிவிஷன் பண்ணிட்டு வகுப்பு அட்டன் பண்றீங்க வந்து. அப்ப தினமும் தமிழ் படிக்கிறது அப்படின்றத நீங்க வச்சுக்கணும். அடுத்து மேக்ஸ் நம்ம யூடியூப் சேனல்ல டெய்லி 1/2 hour வந்து உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. அதை கவனமா பார்த்து சால்வ் பண்ணுங்க. ரிவிஷன் பண்றதுல நம்ம திருப்பி போட்டு பாக்குறது வந்து நல்லா தெரியும் அப்படின்னா அந்த கணக்கு வந்து நம்ம கடைசி எக்ஸாம் போறது மாதிரி கூட போட்டுக்கலாம். அப்ப கணக்கை திருப்பி போட்டு பாக்குறது அப்படின்னு கண்ணால பார்க்க கூடாது, கையால போட்டு பார்க்கணும். ரஃப் நோட் போட்டு மேக்ஸ்க்கு அதே மாதிரி தமிழ்ல மனப்பாடம் பண்ண வேண்டியது நீங்க. அப்ப நம்ம மேக்ஸ் கிளாஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல 25க்கு 25 அப்படின்னு ஒரு இலக்கா வச்சிருக்கோம். மினிமம் 20+ உங்களை போட வைக்கணும் அப்படின்றதான். தமிழ் வகுப்பு அதே தான். 100க்கு 100 உங்களை மேக்ஸிமம் வந்து டார்கெட். மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 90+ அப்படின்றது போட வைக்கணும் இலக்கு. இது ரெண்டுமே நீங்க அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய இடம் என்னன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து. அப்ப நம்ம ஆப்ல வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்கு. நீங்க அதை ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் ப்ராப்பரா பண்ணும்போது தான் தேர்வுல உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கரெக்டா வந்து இருக்கும். அப்ப நீங்க அங்கேயே அனலைஸ் பண்ணிடலாம் 100 கொஸ்டின் எவ்வளவு நேரத்தில் போடுறேன் அப்படின்றத அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், தமிழ்ல வந்து மேக்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா போறேன், ஜிகே எப்படி போறேன்றத நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? நாளைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எழுத்து பார்த்தாச்சு, நேற்றைய வகுப்புல, இன்றைய வகுப்புல சொல் பார்த்தாச்சு, எழுத்து சொல் பார்த்தா, இன்றைய வகுப்புல சொல் பார்த்தாச்சு. நாளைய வகுப்புல வந்து பொருள் இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். எழுத்து சொல் பொருள், அடுத்து யாப்பு, அடுத்து அணி அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து நம்ம சிலபஸ்ல இருக்க டாபிக் இந்த பேசிக்ஸ்ல இருந்து நமக்கு அப்படியே கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. குரூப் 4 எக்ஸாம் நடத்தும் போது சொன்னா இது கிராமருக்கு அடிப்படைன்னு சொல்லி சொன்னேன். அது நல்லா படித்த மாணவர்களால விடையும் அளிக்க முடிஞ்சது. அதே தான் இதை நம்ம படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிராமருக்குள்ள போனா சரியா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.